कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோலீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீக்ஷிதம் சர்வபூத சுக்ருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜகதீஷித்ரீம் வந்தே வரத வல்லபாம். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தார். வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்ன காதலிப்பார். வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரிய தனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜ பிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியோ வேவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிராஜியர் சுவாமியுடைய திருவடித்தாமரைகளிலே முதற்கண் அடியனுடைய சவிநயமான பிரணாம பரம்பரைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் அந்த பெருமையை தெரிவிக்கும் வண்ணம் அந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்த ஆழ்வார்களை பெருமையை தெரிவிக்கும் வண்ணம் திவ்ய பிரபந்தத்துக்கு தனியன் அப்படின்னு ஒரு அதுல சேராத சில பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. அதுல 2 தனியன், திருவாய்மொழிக்கு ரொம்ப விலட்சணமான ஒரு தனியன் ஒண்ணு உண்டு. ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெறா. அதே போல திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழிக்கு ஒரு தனியன் உண்டு. எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையருகோ நீ இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. இந்த 2 தனியன்களும் இருக்கக்கூடிய ரீதியை பார்த்தால்
நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியை மனதிலே தரிப்பதற்கும் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியை தரிப்பதற்காக ராமானுசரித்திரத்திலே அப்படிப்பட்ட பாசுரங்களை தரிக்கும் வண்ணம் நீ அருள் செய்ய வேண்டும் என்ற ராமானுஜரித்திரத்திலே பிரார்த்தனையை வைக்கிறார்கள் என்று காண கிடைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ரெண்டு தனியன்களையும் மனசிலே மனனம் செய்யக்கூடிய காலத்திலே ஒரு பரமானந்தம் விளைகிறது. அது மட்டுமல்ல, சுவாமி எம்பெருமானாருடைய ஒப்பற்ற ஒரு பெருமையையும் அறிவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. இப்படிப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தங்களை தரிக்கும்படியான நெஞ்சத்தை தந்தருள வேணும் அப்படின்ற பிரார்த்தனையை அந்த கிரந்தகர்த்தாவாய் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் திறத்திலே செய்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட அந்த ஆழ்வாருக்கு அந்தரங்கர்களாக இருந்த மதுரகவிகள் ஸ்ரீமன் நாதமுனிகள் போன்ற ஆழ்வார் ஆச்சாரியர்களை குறித்தாவது செய்திருக்கலாம். இல்ல பரமோ உதாரணமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவனை நோக்கியாவது செய்திருக்கலாம். இல்ல எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவளாய் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாய் நோக்கியாவது இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்திருக்கலாம். ஆனால் இந்த வழிகள் அனைத்தையும் துறந்து எம்பெருமானாரை நோக்கியே இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. இது எதனால அப்படின்னு விமர்சிக்க புகுந்தால் நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புலப்படுகிறது. அந்த காலத்திலே ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் எல்லாம் எம்பெருமானாரிட்ட வழக்காயே இருந்தன என்று சந்தேக விபரியமர நமக்கு அறிய கிடைக்கின்றது. திவ்ய பிரபந்த தாரணம்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிரமப்பட்டு அதிகரிக்க வேண்டும், பலமுறை உருச்சொல்லி அதை தரிக்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய காலத்தை இது ஒரு பிரம்ம வித்தியை போலே. இப்படிப்பட்ட இந்த வித்தியை சுவாமி எம்பெருமானார் ஒருவர் தாமே கலியம் கெடும் கண்டு கொண்மின் என்று நம்மாழ்வாரால ஆசாசிக்கப்பட்டவராய் அனுகிரகிக்கப்பட்டவராய் ஆளவந்தாருடைய அற்புதமான அனுகிரகத்தினாலும் அனாயாசமாக கிரகித்து ஓரிடத்திலும் ஒருவிதமான சந்தேகமும் விஸ்மரணமும் இன்றிக்கே தருத்து அருளியிருந்தார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அப்படி இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விலட்சணமான தனியன்கள் அவதரிப்பதற்கு அவகாசம் இல்லை என்று தான் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஏய்ந்த பெருங்கீர்த்தி தனியனுக்கு பிறகு அடுத்ததாக ஒரு தனியன் வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மெய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தனியன் இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காட்ட வந்த விஷயம் இதனாலே நம்மாழ்வார் திருவாய்மொழியை பெற்ற தாயார் என்றும் சுவாமி எம்பெருமானார் வளர்த்த தாயார் என்றும் அந்த காலத்திலே ஆப்த தமராக இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஒருமிடராக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா அந்த திவ்ய பிரபந்தங்கள் திறத்து எம்பெருமானாருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்க வேண்டும், அந்த திவ்ய பிரபந்தத்தை வளர்ப்பதற்காக எம்பெருமானார் எவ்வளவு பாடுபட்டிருக்க வேண்டும், எவ்வளவு அருமை பெருமை வாய்ந்த நிர்வாகங்களை எல்லாம் வெளியிட்டிருள வேணும். இந்த திவ்ய தேசங்களிலே அருளி செயல் பிரச்சாரங்களை பிரபலப்படுத்தி அருளினார் சுவாமி எம்பெருமானார் தானே. இப்படியெல்லாம் பண்ண பிரகாரத்தினாலே மெய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன், வளர்த்த தாய் ராமானுசன் என்று பணித்தார்கள் ஆசிரியர்கள். அப்படி அந்த காலத்திலே சுவாமி எம்பெருமானார் இவ்வளவு ஸ்ரத்தை கொண்டு இந்த திவ்ய பிரபந்தத்தை வளர்க்காது போயிருந்தால் சிவன் நாதமுனிகள் காலத்துக்கு முன்னே எப்படி திவ்ய பிரபந்தமானது பிரச்சாரத்திலிருந்து மறைந்திருந்ததோ அதே போல எம்பெருமானார் காலத்துக்கு அப்புறமும் இது லோபமடைந்திருக்கும். அப்படி ஆகாதபடிக்கு இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு சுவாமி செய்திருக்கக்கூடிய சேமக்காப்பு வாச்சாம் அகோச்சரம் என்று சொல்லும்படியாய் இருக்கிறது. சாதாரணமே அனுதினமும் அனுசந்திக்கக்கூடிய வாழி திருநாமத்துல சர்வதேச தசாகாலேஷு அவ்யாகத பராக்கிரமஹா
ராமானுஜாரி திவ்யாக்யா வர்ததாம் அபிவர்ததாம் என்றெல்லாம் தெரிவிக்கிறோமே. இந்த ஸ்லோகத்தை நாடு நகரம் எங்கும் திவ்ய பிரபந்த அனுசந்தானம் பண்ணக்கூடிய காலத்திலே அனுசந்தித்து வருகிறோம். அப்போ ராமானுஜாரிய திவ்யாக்யின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் திவ்ய பிரபந்த விஷயம்தான், வேறு விஷயம் அன்று என்று நன்கு புலப்படுகிறது. இவ்வளவு விஷயங்கள் இந்த இடத்துல காட்டுறதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு தோன்றலாம். சுவாமி எம்பெருமானார் அன்று திவ்ய பிரபந்தத்துக்கு எப்படி ஒரு சேமக்காப்பை செய்து போந்தாரோ அதே போல இன்று நம் எதிராஜ் ஜீயர் சுவாமியும் இந்த திவ்ய பிரபந்த தாரா என்று சொல்லக்கூடிய உபன்யாச தொடர் மூலம் செய்து வருகிறார். அது பார்த்தோமானால் ஒரு பிரமாண ரட்சணம். அது மட்டும் இல்ல, இந்த உபன்யாச தொடர் சகலரும் தங்கள் வரவேற்பறையிலிருந்தே அனுபவிக்கும் வண்ணம் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டால் சேதன ரட்சணம் என்று சொல்லும்படியாய் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகள்ல பல்லாண்டு பாடி இன்றைக்கு அனுபவமாய் இருக்கக்கூடியது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியிலே முதல் பதிகத்திலே 6வது பதிகமாய் அமைந்திருக்கக்கூடிய வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் என்று தொடங்கக்கூடிய பதிகமாக விளங்குவது. இந்த வானிலா முறுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகத்திலே திருமங்கை ஆழ்வார் நைமிசாரியணத்த எபெருமான் திருவடி தாமரைகளிலே பெரிய பிராட்டியாரை முன்னிலையாக கொண்டு சரணம் புகுகிறார். பகவானிடத்திலே சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்திலே அவனுடைய மேன்மைகளை வெளியிட வேண்டும். அதே போல அந்த சரணாகதனாய் இருக்கக்கூடியவன் அவன் தன்னுடைய தாழ்ச்சிகளை வெளியிட்டுக் கொண்டே செய்ய வேண்டும் என்று விதி உண்டே. அப்படி ஒரு விதியும் இருக்கு. திருமங்கை ஆழ்வாரும் தன்னுடைய பாசுரத்தை இதே முறையிலே கட்டமைத்திருக்கிறார். விதின்றது மட்டும் இல்ல, திருமங்கை ஆழ்வார்க்கு இயற்கையாகவே எம்பெருமான் தரத்திலே அந்த திருமந்திரத்தை பெற்ற பிறகு ஒரு ஆர்த்தி ஏற்பட்டது. அந்த ஆர்த்தியின் கனத்தாலே தம்முடைய தோஷங்களை எல்லாம் நினைவுக்கு வர, ஆனால் இந்த ஆழ்வார் என்ன பண்றார், தாமும் தம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் விரிவாக பேசிக்கொண்டு இவ்விடத்திலே சரணாகதி பண்ணுகிறார் இந்த பதிகத்தின் மூலமாக என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. சாஸ்திரங்கள்ல பொதுவாக செய்ய வேண்டிய கர்மங்கள் விகித கர்மம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் நற்கர்மமாய் இருக்கக்கூடியது. சிலது என்ன சொல்றது, நிஷித்த கர்மங்கள், அதெல்லாம் செய்யலாகாது, தவிர்க்கப்பட வேண்டிய கர்மங்கள். அப்போ இதை மாத்தி பண்ணா, விபரீதமா பண்ணா, செய்ய வேண்டியதை விட்டு செய்யக்கூடாதை செய்தோமே ஆனால் கிருத்திய அகரணம் அகிருத்திய கரணம் என்று சொல்லும்படியாய் நன்மைகளை விடுத்து தீமைகளை செய்தோமே ஆனால் 2 வகையான குற்றங்கள் இவ்விடத்திலே சேரும் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அதனால திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றார், இவ்விடத்துல இந்த பதிகத்தின் மூலமாக இந்த 2 விதமான குற்றங்களும் தம் திறத்திலே இருப்பதாக காட்டுகிறார். இல்ல சரணாகதி பண்ணக்கூடிய காலத்திலே இந்த மாதிரி தோஷங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். ராமாயணத்திலே ஒரு கட்டம், யுத்தகாண்டத்திலே விபீஷணாழ்வான் கடற்கரையிலே ராமபிரான் திறத்திலே சரணாகதி செய்ய வருகிறான். அப்பொழுது தன்னை முன்னிலைப்படுத்தி அறிமுகப்படுத்திக்கிறான். எப்படின்னா, ராவணோ நாம துர்வருத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரஹா தஸ்யாகம் அனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா. நான் யார் தெரியுமா, ராவணன் என்று பெயர் கொண்ட துர்விருத்தன், துர்நடத்தைக்கெல்லாம் ஒரு கொள்கலமாய் இருக்கக்கூடியவன், ராட்சசர்களுக்கெல்லாம் ராட்சசேஸ்வரனாய் இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவனுடைய தம்பி நான். இப்படிதான் தன்னை அறிமுகப்படுத்திக்கணும்னு அப்படிதான் அறிமுகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறார். வேற என்ன தோஷத்தை சொல்றது அவருக்கு? ஏனால் சூர்பனகையே தெரிவிக்கிறாள் விபீஷணனை பத்தி சொல்லக்கூடிய கட்டத்திலே, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. விபீஷன் என்னுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான், அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன்னா தர்மாத்மா, அறவழியிலேயே நடக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அவனுக்கு இந்த ராட்சச சேஷ்டிதங்கள்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு தெரிவிக்கிறார். இது சூர்பகனுடைய வார்த்தை என்று காட்டுகிறார்கள். அப்போ காட்ட வந்த விஷயம் இவ்விடத்துல என்ன, ராவணன் எந்த வயிற்றிலே கர்ப்பவாசம் செய்தானோ
அதே வயிற்றிலே விபீஷணனும் கர்ப்பவாசம் செய்தான், அதனாலே தனக்கு தோஷம் இருப்பதாக நினைத்தான். அப்ப சொல்றான் ராவணோ நாம துர்விருத்தகான்னு தெரிவிக்கிறான். அவனுடைய தம்பி நான் ராவணன் என்று சொல்லக்கூடிய துர்நடத்தையுள்ளவனிட தம்பியாக பிறந்தவன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதே ரீதியில பார்க்கக்கூடிய காலத்திலே திருமங்கை ஆழ்வாரும் இவ்விடத்திலே தன்னுடைய நிகர்ஷங்களை எல்லாம் தன்னுடைய தாழ்ச்சிகளை எல்லாம் தெரிவிக்கிறார்கள் என்று காட்டுகிறோம். ராமாயணத்துல ஒரு உதாரணம் பார்த்தோம். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்கள் கூட எப்படி தெரிவிக்கிறாங்க, தங்களுடைய ஸ்ரீசுக்திகள் எல்லாம் தங்களுடைய தோஷங்களை அடிக்கடி வெளியிட்டுக் கொள்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா மகா ஞானிகள் என்று கொண்டாடப்படுபவர்கள். அப்படிப்பட்டவர்களோட தோஷம் உண்டோ சுவாமி அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இதுக்கு பல வகையான சமாதானங்கள் சொல்வதும் உண்டு. ஆனால் இந்த இருள் தரமா ஞாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேசம் இருக்கே, இவ்விடத்துல எம்பெருமான் தானும் வந்து திருவதார்த்தாலும் அவனுக்கு சோகம் மோகம் முதலானவை வந்து சேரும். எம்பெருமானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அகிலஹேய பிரத்யநீக கல்யாண குணசாகரன், அதாவது தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்நிலவுலகத்திலே தோன்றினாலே அவனுக்கே தோஷம் மோகம் எல்லாம் வந்து சேர்கிறது என்று சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்படுகிறது. அப்போ எம்பெருமானுக்கு விகாரம் உண்டான்னு கேட்க வேண்டாம். இது அவதாரங்களினுடைய மெய்ப்பாட்டுக்காகவும் பரதுக்க துக்கித்துவம் என்று சொல்லும்படியாய் பிறர் துக்கத்தை கண்டு தான் துக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலே அது எம்பெருமானுக்கு விகாரம் அன்று என்று கொள்ளலாம். மகா ஞானிகளா இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த பிரகிருதியின் வாசனையினாலே சில தோஷங்கள் சம்பவிக்க நேர்கிறது. ஆழ்வார் பாடுகிறார், விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை. நித்தியசூரிகள் எல்லாம் இந்த நிலத்திலே கால் பாவுவதற்கு அஞ்சுகிறார்களாம். எதனாலே அப்படின்னா செரும் ஐம்புலன் இவை, இந்த பஞ்சேந்திரியங்கள் சொல்லக்கூடியது அவர்களை பிடித்து ஆட்டி விடுமே என்று பயப்படுகிறார்கள் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஆனா காட்ட வந்த விஷயம் இடத்துல என்னன்னா, ஆழ்வார்கள் திறத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எவ்வளவுன்னா ஒரு கிஞ்சித்து சொல்பமான தோஷங்களை என்ன பண்றார்கள், நைச்சானுசந்தான ரீதியிலே பெருக்கடித்து பேசுகிறார்கள் என்று சிலர் எல்லாம் நிர்வாகம் பண்ணுகிறார்கள். ஆழ்வாரே பாடுறாரு, அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் ஞானா. அவன் எப்பேற்பட்டவன், நான் எப்பேற்பட்டவன், அவனுக்கு எனக்கு வந்து பர்வத பரமாணு ஓட்டை வாசி போரும் என்று சொல்ல முடியாது, எவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்டுன்னு தெரிவிக்கிறார். ஆளவந்தார் தன்னை பத்தி சொல்லக்கூடிய காலத்திலே அமரியாதஹா சுத்ரஹா சலமதி அசூயா பிரசவ பூஹு கிருதக்னோ துர்மாணி ஸ்மரபரவஜோ பஞ்சனபரஹா நிருசம்சஹா பாபிஷ்டஹா வரிசையா அப்படியே தன்னுடைய தாழ்ச்சிகளை எல்லாம் அப்படியே தெரிவித்து வரார். அப்போ இதனாலெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, பகவத் சந்நிதியிலே நம்முடைய தோஷங்களை சொல்லிக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்ற சாஸ்திர மரியாதை. அது அதை காட்டுவதற்காகத்தான் பூர்வாச்சாரியர்கள் எல்லாருமே தன்னுடைய தோஷத்தை அனுசந்தானம் செய்து கொண்டனர்கள் என்று சிலர் நிர்வகிப்பார்கள். உண்மையிலே மகான்களாயிருக்கக்கூடிய பூர்வர்களுக்கு தோஷம் இருந்ததா இல்லையா அப்படின்னா அதை விசாரம் பண்றதுக்கு நாம அதிகாரிகளும் இல்லை, அதுக்கு நமக்கு அவசியமான கிருத்தியமும் அன்று. நம்ம எப்படி இருக்கோம், தோஷமே வடிவெடுத்தவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் நாம ஸ்வரூப அனுரூபமாக அனுசந்திப்பதற்கு பாங்கான பாசுரங்களை அருளி செய்து வைத்தார்கள். இப்போ நைச்சானுசந்தான ரீதியிலும் தன்னுடைய தோஷங்களை தெரிவிக்கிற ரீதியிலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பாசுரங்களையும் ஸ்லோகங்களையும் பண்ணி வைத்தார்கள். அப்படின்னா காரணம் என்னன்னா, தோஷ பூயிஷ்டராய் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் அருளி செய்வ சொல்வதற்காக அனுசந்தானம் பண்ணுவதற்கு பாங்கான பாசுரங்களையும் ஸ்லோகங்களையும் அவர்கள் அருளி செய்து வைத்தார்கள் என்று கொள்வதுதான் சிறந்த விஷயம் என்று காட்டுகிறார்கள். இன்னொரு விஷயம், இப்ப ஆழ்வாருக்கு தோஷம் உண்டா பூர்வர்களுக்கு தோஷம் உண்டான்னு அந்த தோஷ பிரஸ்தாவத்தை மட்டும் பார்த்தால் போதுமா? அவர்களுடைய நிஷ்டையும் பார்க்க வேண்டாமா? அத பல பாசுரங்கள்ல காட்டுறாரு, அதையே யாரும் நினைக்கிறதே இல்லை. திருமிஷி ஆழ்வார் பாடவா, தரித்திருந்தேனாகவே தாராகணப்போர் விரித்துரைத்த வெண்ணாகத்துண்ணை தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. திருமிஷி ஆழ்வாருடைய பொழுது எப்படி போச்சுன்னா, தரித்திருந்தேனாகவே
தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வாசித்தேன், கேட்டேன், வணங்கினேன், வழிபட்டேன், இப்படியே என் பொழுதெல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறார். சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரேல், நம்மாழ்வார் பாடுறது தன்னுடைய பெரிய திருவந்தாத்தில். சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் நாள் துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது. ஆழ்வாரே, நீர் எம்பெருமான பத்தி பாடுற, எம்பெருமான பத்தி ஏன் உங்களுடைய பாபம் எல்லாம் போகணுன்றதுக்காக பாடுறாரு. அது போனா போகட்டும், போகாட்டி போகட்டும், வேற எப்படி எனக்கு பொழுது போக்க தெரியும்? சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரேல், எம்பெருமானுடைய குணம், சீர்னு சொல்லக்கூடிய குணம், அப்படிப்பட்ட அந்த குணத்தை நினைந்து பொழுது போக்கலன்னா வேற எப்படி எனக்கு பொழுது போக்க தெரியாது? இந்த உலகத்துல என்னென்னவோ பொழுது போக்கிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்றா, எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ இதனால நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்திலே எம்பெருமானை போற்றியும் அந்த சரண்யனை போற்றியும் சரணாகதன் தன்னுடைய நிகர்ஷங்களை, தன்னுடைய தாழ்ச்சியை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரங்களை விதித்த விதி. அதற்கு அனுகுணமாக திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே பலவிதமான தன்னுடைய தோஷங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல சரணாகதி பண்றார். அப்ப திருமங்கை ஆழ்வார் பண்ணின 10 சரணாகதி இல்லை, முதல் சரணாகதி இந்த பதிகத்திலே காட்டப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் இது வரைக்கும் 5 பதிகங்கள் முன்னாடி முடிஞ்சிருக்கு. வாடினேன் வாடி தொடக்கமா, வாடினேன் வாடி, வாலிமா வலத்து, முற்றமூத்து கோல் துளையா, ஏனமுனாகி இருநிலம் இடந்து, இந்த 4 பதிகங்களாலே மந்திரம்னு சொல்லக்கூடிய திருமந்திரம், அந்த மந்திரார்த்தம் இவைகளையெல்லாம் தெரிவித்தார். அப்போ திருமந்திரத்தினுடைய விவரணமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா துவயமகா மந்திரம். துவயமகா மந்திரம் தானே அனுஷ்டானத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த துவயமகா மந்திரத்தினுடைய பூர்வ கண்டத்தை, முதல் பாகத்தை இந்த பதிகத்தாலே காட்டுகிறார் என்று பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் ஆழ்வார் என்ன பண்றார், முதல் பாசனத்திலே வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோல்னு ஆரம்பிக்கக்கூடிய பாதல நாணினேன் வந்துன் திருவடி அடைந்தேன்னு ஒரு சொல் தொடர் இடத்துல அமைக்கிறார். அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், ரொம்ப லட்சப்பட்டு வெட்கப்பட்டு எம்பெருமான் திருவடிகளிலே சரணாகதி பண்ண வந்தேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. கீழே தெரிவித்த பதிகங்களாலே வாடினேன் வாடி தொடக்கமாய் இருக்கக்கூடிய பதிகங்களாலே உகந்தருளின நிலங்களை ஆசிரியை என்று பல காலம் தன்னுடைய நெஞ்சத்தை குறித்து சொன்னார் ஆழ்வார். யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோ, அவருடைய ஆழ்வாருடைய நெஞ்சும் அதுக்கு ஒத்துழைத்தது. பிறகு தன்னுடைய நிகர்ஷத்தை தாழ்ச்சியை அனுசந்திக்கிறார் இந்த பதிகத்தின் மூலமாக என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. அப்படி என்ன அவருக்கு தாழ்ச்சி அப்படின்னு தெரிவிக்கிறார். கேட்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய பூர்வ விருத்தாந்தங்களை எல்லாம் எடுத்து பார்க்கிறார். அதாவது எம்பெருமானை திருவடிகளை அடைவதற்கு முன்னே எப்படி விஷய பிராமணியராய் அவர் இருந்தார், ஆர்த்தர்கள் விஷயத்திலே கருணையின்றி நடந்து கொண்டார், பரஹிம்சையை யாத்திரையாக கொண்டார் என்றதெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருது. அதனால ஒரு வெட்கமும் அவருக்கு தோன்றுகிறது. அந்த நைமிசாரண்யம் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை எம்பெருமான் தரத்திலே சரணாகதி செய்கிறார் இந்த பதிகத்தின் மூலமாக. இப்போ இந்த வானிலா முறுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிகம், இந்த பதிகத்தாலே மங்களாசாசனம் செய்யப்படக்கூடிய திவ்யதேசம் என்னன்னா நைமிசாரண்யம் அப்படின்ற திவ்யதேசம் ஆகும். இது 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றான திவ்ய தேசம். வடநாட்டு திருப்பதிகளிலே திவ்ய தேசங்களிலே ஒன்றாய் அமைந்திருக்கக்கூடியது. ஸ்ரீ புஷ்கரம்ன்ற கஷேத்திரத்திலே எம்பெருமான் தீர்த்த ரூபியாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னு நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல இந்த ஸ்ரீ நைமிஷ கஷேத்திரம் அப்படின்ற இடத்துல அரண்ய ரூபமாக, அதாவது ஒரு வனத்தை போல, காட்டை போலே, ஒரு விருட்சங்களை போலே சேவை சாதிக்கிறான் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு காலத்திலே முனிவர்கள் பல பேர் பிரம்மனை நோக்கி சென்றார்கள். சதுர்முக பிரம்மன் திறத்திலே சென்று தவம் செய்வதற்காக ஒரு சிறந்த இடத்தை நிலவுலகத்திலே காட்ட வேண்டும் நமக்கு என்று ஒரு பிரார்த்தனையை வைக்கக்கூடிய காலத்திலே அந்த பிரம்மன் என்ன பண்ணானா, ஒரு தர்பத்தை என்ன பண்ணான், ஒரு ஆழி சக்கரத்தை போல ஒரு உருவத்தை பண்ணி அதை உருட்டி விடுறான். அது மண்ணுலகத்திலே உருண்டு போய் நின்றது. அது நின்ற இடம் எதுன்னு கேட்டால் அது இந்த நைமிஷம்னு சொல்லக்கூடிய ஸ்தலமாகத்தான் விளங்குகிறது. நைமிஷம்னா நேமி. அந்த நேமி விழுந்த இடம் எது அப்படின்னு கேட்டால் அரண்யம் எதுன்னா நைமிஷாரண்யம் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சரணாகதி செய்யக்கூடிய காலத்திலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி செய்வது ஸ்வரூபம். இப்பதான் சமீபத்தான் பங்குனி உத்திரம் போயிருக்கு. பகவத் ராமானுஜர் ஒரு காலத்திலே பங்குனி உத்திர நன்னாளிலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதானே சரணாகதி செய்தார்.
சரணாகத்தியம் சாதித்தார் என்றெல்லாம் குரு பரம்பரை நூல்கள் காட்டுகிறது. நம்ம திருமங்கை ஆழ்வாரும் அதுக்கு விலக்கின்றி மேலே கடைசியில தெரிவிக்கக்கூடிய இதே பதிகத்திலே கடைசியில தெரிவிக்கக்கூடிய பாசுரத்திலே தேனுடை கமல திருவினுக்கரசே திரைகள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் என்ற லட்சுமி சம்பந்தத்தை முன்னிட்டு பிரபத்தி பண்ணுகிறார் என்று காட்டப்படுகிறது. அதை கொண்டு காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதியிலே இழிகிறார் திருமங்கை ஆழ்வார் என்றுதான் காட்ட வந்த விஷயம் இவ்விடத்திலே. முதல் பாசுரத்தை என்னுடைய அர்த்தத்தை அனுபவிப்போம். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையெனக் கருதி பேதையேன் பிறவி நோய் அறுப்பான் எண்ணிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தான். எவருமானே நைமிசாரணியத்துள் எந்தாய், நைமிசாரணியத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய சுவாமியே, வந்துன் திருவடி அடைந்தேன், இன்று உன்னுடைய திருவடிகளை வந்து பணிந்தேன் நான் என்று காட்டக்கூடியதாய் இருக்கிறது. ஆழ்வார் எம்பெருமான பார்த்து கேட்கிற, எம்பெருமானே உன்னுடைய நீர்மைக்கு ஒரு அளவுதான் உண்டா? அளவற்றவனாய் உன்னுடைய நீர்மைக்கு அளவற்றவனாய் இருக்கிறாயே. பிரளய காலத்திலே நாங்கள்லாம் எப்படி இருந்தோம்? ஒரு சிறகுடிந்த பட்சி போலே கிடந்தோம். எங்கள் பால் கருணை கொண்டு கரணங்களையும் கலேபரங்களையும் கொடுத்தாய். அதை கொண்டு அனுஷ்டானம் செய்வதற்கு கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்புறம் தாளும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து என்று புகழும்படியாக சாஸ்திர பிரதானம் செய்தார். சாஸ்திரம்னு சொல்லக்கூடியது சாசனாத் இது சாஸ்திரம். இதை செய் இதை செய்யாதேன்னு எது சொல்லுகிறதோ அதான் சாஸ்திரம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை குறையற அனுஷ்டித்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்திரியங்களை வென்றவனா ஜிதேந்திரியனாய் என்னை அடிபணைய வேணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் தெரிவிக்கிறது. ஆழ்வார் சொல்றா, என்னோட நிலைமை அதுக்கு சாஸ்திரங்கள் நீ எப்படி சொல்லிருக்கியோ அதுக்கு நேர்மாறாக என்னுடைய நிலைமை அமைந்திருக்கிறது. இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் எப்படி இருக்கு? திருமந்திரார்த்தத்துல சொல்லக்கூடியது ஜீவாத்ம ஸ்வரூபம் அனன்யாரிய சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்றதே. ஆனால் நான் எப்படி இருக்கேன்? வானிலாம் ஒருவல் சிறுநுதல் பெருந்தோல் மாதரார் வனமுலை பயனே என்று சொல்லும்படியாக விஷய பிராமணியத்திலே இழிந்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. இந்த இடத்துல அரும்பதத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டுகிறார். அது திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றார்? வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோர் மாதரார் வனமுலை பயனேன் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையெனக் கருதி பேதையேன் பிறவி நோய் இருப்பான் என்று சொல்லும்படியாய் அந்த பாசுரம் போகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க மேலோட்டமா பார்க்கக்கூடிய காலத்துல எப்படி தோன்றதுன்னா, ஆழ்வார் தன்னுடைய தோஷங்களை எல்லாம் விட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானை பற்றார் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் தோன்றுகிறது. அப்போ கேட்கிறார், அரும்பதத்துல கேட்கிறார், பிரபத்தின்னு சொல்றாளே சரணாகதின்னு சொல்றாரே அது சர்வாதிகாரம் ஆயிற்று. சர்வாதிகாரம்னா எல்லாராலையும் அனுஷ்டிக்கப்படக்கூடியதாய் அனைவருக்கும் அதுல அன்வயம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஆழ்வார் தன்னுடைய பூர்வ விருத்தாந்தங்களா இருக்கக்கூடிய விஷய பிராமணியத்துக்கெல்லாம் அனுதாபப்பட்டு அவற்றையெல்லாம் விட்டு பிறகே ஆசிரியிக்க வேணும்னு சொல்றாரோ அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு அகுதி இல்லை என்று தெரிவிக்கிறார். அப்போ இங்க ஆழ்வார் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டக்கூடிய காலத்திலே, ஆழ்வார் ஒரு காலத்திலே தான் விஷய பிராவண்யராய் இருந்தான். அப்படிப்பட்ட விஷய பிராவண்யம்னு சொல்லக்கூடியது உபாயாந்தரங்கள் கர்மயோகாதிகளுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக விளங்கக்கூடியது. கர்மயோகம் எல்லாம் பண்ணணும்னா அதனால அடையக்கூடியது என்ன அப்படின்னா இந்திரிய நிகிரகம். இப்ப இவர் விஷய பிராவண்யரா நான் இருக்கேன்னா இந்திரிய நிகிரகம் இல்லான்னு தானே ஆறுது. அப்போ உபாயாந்தரங்கள் தனக்கு பலன் கொடுக்காது. அப்போ அனன்யகதியா இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு ஒரே உபாயமாக விளங்கக்கூடியது என்னன்னா சரணாகதி தான், பிரபத்தி தான். அப்படி பிரபத்தியை செய்யக்கூடிய காலத்திலே தன்னுடைய ஸ்வநிகர்ஷங்களை தன்னுடைய தாழ்ச்சிகளை தெரிவிக்க வேண்டியது முறையானபடியாலே அதை வானிலா முறுவல் என்று தெரிவிக்கிறார் என்ற அரும்பதத்திலே ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டுகிறார். வாழ்நிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன். வாழ்நிலா முறுவல்னா ஒளி பொருந்திய புன்சிரிப்பை உடையவராய் இருக்கக்கூடியவர்கள். மாதர்களை பத்தி சொல்றார், விசேஷமா எடுக்கிறார். சிறுநுதல் சிறிய நெற்றியை உடையவர்களாய், பெரிய தோள், பெருத்தோள்னா பெரிய தோள்களை உடையவராய் இருக்கக்கூடிய மாதரார் பெண்களினுடைய வனமுலையே
அழகிய மார்பங்களையே பயன் பரம புருஷார்த்தமாக பேணினேன், நான் நெடுநாள் வரை ஆதரித்திருந்தேன். வாழ்நிலா முறுவல், வாழ்நிலான்னு வாழ்னா ஒளிக்கு பெயரம், ஒளி நிலாவுகின்ற புன்சிரிப்பை உடையவர். சிரிக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு சந்திரனானது எப்படி பிரகாசிக்குமோ அத போல அவர்கள் முறுவல் இருக்கும் என்று காட்டுகிறார்கள். சிறுநுதல் அப்படின்னு சொன்னா சிறிய நெற்றியை உடையவர்களாய் இருக்கிறார்கள். நெற்றி சின்னதா இருந்தா கொஞ்சம் அவலட்சணமா இருக்காத சுவாமி அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அப்படி இல்லைன்றார். மாதர்களுடைய அவயவ லட்சணத்தை சங்க இலக்கியங்களில் ஒன்றான கலித்தொகையில காட்டக்கூடிய சமயத்துல நகிலந்தோள் கண்ணன மூவழி பெருகி என்று ஒரு 108வது செய்யுள்ள காட்டுறார். அப்போ அதுல நகிலந்தோள் கண்ணன மூவழி பெருகின்றது இந்த முலை, தோள், கண் இந்த 3 அவயவங்களும் பெரிதாயிருக்கை அழகு என்று காட்டுகிறார். அதுக்கு மேல நுதலடி நுசுப்பென மூவழி சிறுகி, நெற்றி, பாதம், இடை, இந்த நிதம்ப பிரதேசம், இந்த 3 அவயங்களும் சிறு திருப்பை அழகு என்று சொல்லி இருக்கக்கூடியதால சிறு தோள் என்று சொல்லக்கூடியது வானிலா முறுவல், சிறுநுதல்னு சொல்லக்கூடியது சிறுமை நெற்றிக்கு ரொம்ப சுலட்சணம் தான் என்று கொள்ள வேண்டும். அப்போ பெரியவாச்சான்பள்ளே ஒரு அற்புதமா இந்த இடத்துல ஒரு பங்கி எடுறாரு. நெற்றி சிறு திருக்க இல்லையாகில் பும்ஸ்தகந்தியாய் இருக்குமிரே. பும்ஸ்தகந்தியா இருக்குன்னா புருஷனுடைய நாற்றம் புருஷனை போல இருக்கும். சின்னதாயெல்லாம் ரொம்ப பெருசா இருந்தனா எப்படி இருக்குன்னா புருஷனை போல இருப்பான்னு சொல்லக்கூடியது. பெருந்தோள்னா பெரிய தோள்களை உடையவர்கள். எவ்வளவு பெரிய தோள்னா அனுபவிப்பவர்களுடைய ஆசையை காட்டிலும் வீஞ்சிய பெருந்தோள், கரை புரண்ட பெருந்தோள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் விஷய போகங்களா இருக்க. இப்படிப்பட்ட விஷய போகங்கள்லாம் என்ன பண்ணணும், காரி இமுழ்ந்து பகவத் விஷயத்திலே வந்து சேர்ந்த ஆழ்வார் இல்லையா, அதனை பிழையென கருதி பேதையன் பிறவி நோய் இருப்பான். இப்ப எம்பெருமான் திருடத்துல வந்து நைமிசாரண்யத்துள் எந்தாய் வந்து திருவடி அடைந்தேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் விட்டுட்டு வந்தவர் அந்த விஷயங்களை பத்தி சொல்லக்கூடிய காலத்துல எப்படி சொல்றார், வானிலா முறுவல், சிறுநுதல், பெருந்தோள், வனமுலை அப்படின்னு வரிணத்திலாம் பேசுறாரு. எதுக்காகன்னு கேட்கிறார்கள். இதற்கு ஆச்சாரியர்கள் அருளி செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்திலே வாக்மிகள், அதாவது வாக்கு படைத்தவர்கள் பல வகைப்படுவார்கள். சிலர் எப்படி இருப்பான்னா பேசக்கூடிய காலத்திலே உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடியவர்களா இருக்கார்கள். சிலர் சிறந்த விஷயத்தை பேசுவார்கள். ஆனால் என்னன்னா அவர்கள் வாக்பட்டுவாய் இருக்க மாட்டார்கள். நல்ல அந்த நிபுணத்துவம் இருக்காது. அந்த திறமை இல்லாதனால என்ன பண்ணுவார்கள், சொல்லது சிறந்த விஷயமா இருந்தாலும் அது குறைபடவே பேசுவார்கள். சிலர் எப்படி இருக்கார்கள்னா நாவீருடைமை, அவர்களுக்கு நல்ல வாக் சாமர்த்தியம் நல்லா இருக்கும். அல்ப விஷயங்களை கூட கணக்க பேசக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ அப்படி பார்த்தோம்னா இப்படி பேச்சுல பல வகையான விஷயங்கள் காட்டப்படுகிறது, வகைகள் இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறதே, விபாகங்கள் இருக்குன்னு தெரிகிறதே. அப்போ பேசக்கூடியவர்களுடைய வாக்கின் போக்கை அனுசரித்துத்தான் விஷயங்கள் சிறுத்து போவதும் பெருத்து போவதுமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இவ்வளவு விஷயங்களை சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். அவருடைய நாவீருன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதுன்னா லோக விலட்சணமாய் இருக்கக்கூடியது. திருமங்கை ஆழ்வார் அந்த காழிச்சீராம விண்ணகரம் அந்த பிராந்தத்துல 3ஆம் பத்துல காட்டக்கூடிய விஷயம் இது. காழிச்சீராம பிராந்தத்துல போய்கொண்டிருக்கிறார். அப்படி போகக்கூடிய காலத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு விருதுகள் எல்லாம் ஊதி கொண்டு வருகிறார்கள். அந்த சீடர்கள் 4 கவி பெருமாள் வந்தார், எங்கள் கலியன் வந்தார் என்றெல்லாம் பாடிக்கொண்டே போகிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு வாதப்போர் ஏற்படுறது. வாதப்போர் ஏற்பட்ட உடனே இவர் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாட்டு பாட சொல்றாரு. அப்போ உடனே ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த காழிச்சீராம விண்ணகர பெருமாளை பார்த்து, ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் முடுக்கி ஒன்னும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனே வீர் பக்க கீர்த்தி அருமறையின் திரளனைத்தும் திரள் 4 வேதமைந்தும் வேள்வி 5 அங்கங்கள் அவையாரும் இசைகளேழும் தெருவில் மணி விழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரே சேர்மி நீரே. ரொம்ப அற்புதமான பாசுரமாச்சு. ஆசுகவியா பண்ண கொடுது கேட்ட காலத்துல. அப்போ அதனால் காட்ட வந்த விஷயம் என்னன்னா திருமங்கை ஆழ்வாருடைய நாவீரானது ரொம்ப லோகத்திலே பிரசித்தமானது என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அல்ப விஷயங்களை பேசக்கூடிய காலத்திலே பெருக்காறு பெருகுமால திருமங்கை ஆழ்வார் பேசினா எப்படி இருக்கும், ஒரு சாதாரண விஷயத்தை பேசினா கூட அது ஒரு பெருக்காறு பெருகுமா போல இருக்குமே தவிர அந்த விஷயங்களுடைய சிறுமைக்கு தக்கபடி சிரித்திராது. திருமங்கை ஆழ்வாரோட சொல்போக்குன்னு காட்டக்கூடியதா இருக்கு. விஷயங்கள் அல்பந்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது.
ஆனால் ஆழ்வாருடைய வாக்கு மிக கம்பீரியமானது. அப்போ அப்படிப்பட்ட வாக்குகள் அற்ப விஷயத்தையும் கணக்க பேசுகின்றது என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். ஆரம்பத்திலே துறப்பே நல்லேன் இன்பம் துறவாது, நின்னுருவம் மறப்பே நல்லேன் என்றும் மறவாது அப்படின்னு ஒரு திருமொழி. அதுல ஒரு பாசுரம் இதே ரீதியில இந்த வானிலாமுருவலுக்கு சதுஷமாய் இருக்கக்கூடியது. சாந்தேந்து மென்முலையார் தடந்தோள் புணரின்ம வெள்ளத்தாழ்ந்தேன் அருநரகத் தழுந்தும் பயன் படைத்தேன். அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை இதே அர்த்தத்தை காட்டியிருக்கிறார் என்று தெரிவிக்கிறார்கள். மதரார் வனமுலை பயனே பேணினேன். பயனேன்னு எடுக்கக்கூடிய ஏகாரத்தை என்ன பண்றார், அந்த மார்பகங்கள் முளையென்ற வனமுலையே பயன் பேணினேன் என்று அன்வயம் பண்ணுகிறார்கள். அதனை பிழை என கருதி பெதையேன் பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன். வனமுலையே பயன் பேணினேன், அதனை பிழை என கருதி பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன். இப்ப காட்ட வந்த விஷயம் என்னன்னா, அந்த மாதர்கள் திறத்திலே நான் ஈடுபாடு உடையவனாய் இருந்தேன், அதை பிழை என கருதாது அதை கருதி என்ன பண்ணிருக்கணும், இந்த பிறவி நோயை சம்சாரத்தை ஒழிந்து கொடுக்கணும், அதை அவன் பண்ணலன்றார். இப்படிப்பட்ட இடத்துக்கு ரெண்டு விதமான பொருள்கள் தெரியாம முதல்ல ஒரு லோக திருஷ்டாந்தத்தை இந்த இடத்துல காட்டுகிறார்கள். ஒரு வாக்கியம் சொல்றார், நான் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கலைன்னு ஒருத்தர் வாக்கியத்தை சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ரெண்டு விதமான பொருள் சொல்லலாம். நான் கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கலாம், நான் கோயிலுக்கு போல பெருமாளையும் சேவிக்கல அப்படின்றது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், நான் கோயிலுக்கு போயிருந்தேன், ஆனாலும் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால பெருமாளை சேவிக்காத வந்துவிட்டேன் அப்படின்னு பொருள்படும். அதே போல இவ்விடத்திலும் என்ன சொல்றார், நான் விஷய போகங்களை பிழையென கருதவில்லை, வனமுலையே பயன் பேணினேன், அதனை பிழையென கருதி பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன். விஷய போகங்களை பிழையனும் கருதல, அதனால பிறவி நோய் அறுக்க வேணும் அப்படின்ற எண்ணமும் நான் கொள்ளவில்லை, இப்படியே நொடுநாள் இருந்துட்டனே அப்படின்னு ஒரு பொருள் கிடைக்கும். மற்றொரு பொருள் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, விஷய போகங்களை பிழையென கருதினேன், எனக்கு புரிஞ்சது நான் பண்றது தப்புன்னு தான், ஆனாலும் என்ன பண்ணேன், நடுவில் சில நாள் என்ன பண்ணோம், இந்த பிறவி நோய் அறுக்க வழி தேடாமலே இருந்து விட்டேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி ரெண்டு வகையான பொருள்களும் இவ்விடத்திலே கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஆழ்வார் காட்ட வந்த விஷயம் என்னன்னா, மாதர்களுடைய முறுவல் அழகையும் நெற்றி அழகையும் தோளழகையும் மார்பழகையும் வாய் வருவி கொண்டு அந்த விஷயானுபவத்திலே திளைத்திருந்தார், அதுவே பரம புருஷார்த்தம் என்று நெடுநாள் வரையில் சபலனாய் திரிந்திருந்தேன் அப்படின்னு காட்டுகிறார். அப்போ ஒருவன் செய்யக்கூடிய காரியம் கெட்டதா இருந்து உண்மையிலே கெட்டதா இருந்தா கூட அவனுக்கு அதுல அது கெட்டதுன்னு தோணணுமே. சாஸ்திரத்துல ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவன் என்ன நினைப்பான், புண்ணியம் பாபம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் போய் எத்த பண்ணாலும் வெந்ததை தின்று விதி வந்தால் மாழ்வோம் அப்படின்றதான் நம்ம வாழ்க்கையே அப்படின்னு நினைத்தானே. ஆனால் அப்படிப்பட்ட பிடிவாதத்தினாலே அவனுக்கு என்ன தோணும்னா, கெட்ட காரியத்தையும் நல்ல காரியம் என்று நினைத்து கொண்டே செய்வான். அப்படி திரிந்து கொண்டிருக்கிறவங்க என்னன்னா, அந்த சம்சார நோயை தீர்த்து கொள்வதற்கு வழி தேடாமலே இருந்து விடுவான். அப்படிதான் ஆழ்வார் இருந்தார்னா, அதனை பிழை என கருதி அப்படியே ஆதரித்திருந்த நிலையை தப்பென்று நினைத்தன் ஒரு காலத்துல. மாதரார் வனமுலை பயனே பேணிக்கொண்டிருப்பது பிசகு அப்படின்னு தப்புன்றது நெஞ்சில் பட்டால் தானே அந்த பிறவி நோயை அறுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். அப்போ ஆழ்வாருக்கு என்ன ஆகுதுன்னா, போக போக கொஞ்சம் சாஸ்திரங்களிலே நம்பிக்கை பிறந்து நாம் செய்வதெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள் இல்லையே அப்படின்னு நெஞ்சில் பட்ட உடனே அந்த காரியத்தை விட வேணும் அப்படின்னு நினைக்கிறார். எப்பயுமே ஒரு தீய வழக்கம் ஒட்டி நிறுத்தினா என்ன ஆகும்னா, அது கொஞ்சத்துல போறது இல்லையே. அது எப்போ போறதுன்னா, பகவத் கடாட்சமானது பரிபக்குவம் ஆகிற சமயத்திலே அந்த இழித்தொழில் அவரை விட்டு போகிறது. அப்பதான் பிறவி நோய் அறுக்க வேணும் என்ற எண்ணமும் உண்டாகும். அதைத்தான் இந்த இடத்துல இந்த ஆழ்வார் அருளி செய்கிறார். நான் நெடுநாள் வரையிலே சாஸ்திரத்திலே நம்பிக்கை என்பதே இல்லாது இருந்தேன், விஷயானுபவத்திற்கு மேற்பட்ட புருஷார்த்தம் பலனே இந்த உலகத்துல கிடையாதுன்னு அத்தியாவசாயம் கொண்டிருந்தேன், அதிலே ஆழ்ந்து கடந்தேன். அதனால நான் எப்பேற்பட்டவனா இருந்தேன், பேதையே அறிவு கட்டவனாய் அறிவு சூன்யனாய் இருந்தேன், பிறவி நோய் அறுப்பான். அப்படி சம்சாரமாகிய வியாதியை அறுத்து கொள்ள எண்ணமில்லாத ஏணிலே இருந்தேன், எண்ணமில்லாதவே இருந்தேன். ஆனால் ஒரு கட்டம் வந்ததே, எண்ணினேன், என்னுடைய சொரூபத்தை ஆராயத் தொடங்கினேன். எண்ணினேன், எண்ணி ஆராய்ந்த பார்த்து கொடுக்கா என்ன தெரியுது அப்படின்னா, ஐயோ ரொம்ப நாள் கழிந்தவாறு ஐயோ நாம இருக்க வேண்டிய நிலைமை என்ன,
நாம இப்போ இருக்கக்கூடிய ஸ்திதி என்ன அப்படின்னு தன்னுடைய ஸ்வரூப நிலைமையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு சாஸ்திரத்திலே விசுவாசம் உண்டாகிறது. விஷயபோகம் பிசகு அப்படின்ற புத்தி பறக்கிறது. அதனால் அதை விட்டொழிந்து நல்வழி போக பெற்றாரனா இல்லையே. அப்போ அந்த இரண்டு அவஸ்தைகளையும் நீங்கி ஒரு காலத்துல அவருக்கு அந்த விஷயம் அந்த நம்பிக்கை பிறந்த உடனே சாஸ்திரங்கள் நம்பிக்கை வந்த இரண்டு அவஸ்தைகளையும் நீங்கி இன்று விஷயபோகங்களையும் காரியம் விழுந்து பிறவி நோய் அறுக்கக்கூடிய வழியிலே நின்றேன் என்று தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்ன தெரிவிக்கிறார்? இளையவன் கனவியின் திறத்தை நாணினேன், விஷயாந்தர போகங்கள் எல்லாம் காரி விழுந்தேன். எப்படி ஏற்பட்டது? இது எம்பெருமானுடைய நிர்ஹேத்துக கடாட்ச விசேஷத்தாலே ஏற்பட்டது. அந்த விஷய போகங்களிலே அருவருப்பு எம்பெருமானுடைய கடாட்சத்தாலே ஏற்பட்டது. அவற்றை காரி உமிழ்ந்தேன் என்று உன் திருவடிகளிலே சேரப்பற்றேன் நைமிசாரினே தெந்தாய்னு சொல்லி தெரிவிக்கக்கூடியதாய் அந்த முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது. மேல தெரிவிக்கிறார் இரண்டாவது பாசுரம். சிலம்படி உருவில் கருநெடுங்கண்ணார் திறத்தனாய் அறத்தையே மறந்து புலம்படிந்துண்ணம் போகமே பெருக்கி போக்கினேன் பொழுதினை வாடா அலம்புரி தடக்கை அயனே மாயா வானவர் கரசனே வானோர் நலம் புரிந்திரைஞ்சுன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய். சிலம்படி உருவின் கருநெடுங்கண்ணார் திறத்தனாய் அறத்தையே மனம் மறந்து. மாதர்கள்லாம் எப்படி இருக்கா? சிலம்படி உருவின் கருநெடுங்கண்ணார், சிலம்புகளை அணிந்த கால்களை பொருந்தியவர்களாய் அழகிய காலை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அவர்கள் கண்கள் எப்படி கண்களை வர்ணிக்க கருநெடுங்கண்ணார், கருத்து நீண்ட கண்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அதனால ஆழ்வார் என்ன ஆனா திறத்தனாய் அறத்தையே மறந்து, அந்த மாதர்கள் திறத்திலே ஆசக்தனாய் அவர்கள் திறத்திலே மனத்தை வைத்தார், தர்மங்களை எல்லாம் மறந்தார். புலம்படிந்துண்ணும் போகமே பெருக்கி பொழுதினை வாழா போக்கினேன். இந்திரியங்களுடைய விஷயங்களையே என்ன சொன்ன மேல மேல பெருக்கிக் கொண்டே இருந்தேன். அதனால என்ன ஆச்சுன்னா வாழ்நாளை வீணாக கழித்தேன், போக்கினேன் பொழுதினை வாழா. அதுக்கு மேல என்ன தெரிவிக்கிறார்? அலம்புரி தடக்கை ஆயனே மாயா. அலம்புரி தடக்கை எவர்மானுடைய கை அப்படியானதுக்கு அதுதான் அலம்புரி தடக்கை. நம்ம சொல்லும்படியா தானம் செய்யக்கூடிய பெரிய திருவிடையை உடையவன் ஆயனே கோபாலகிருஷ்ணனே. கிருஷ்ணனை தான் தெரிவிக்கிறார். கண்ணன் பெருமான் கீதையில தெரிவிக்கிறான், உதாரா சர்வயே வைத்தே ஞானீத்வாத்மைவமே மதம் ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவாம் அனுத்தமாம் கதின். இதுக்கு முன்னாடி பாகத்திலே ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார், 4 விதையான அதிகாரிகளை தெரிவிக்கிறார்கள். சதுர்விதா பஜந்தே மாம் என்று ஒருத்தர் செல்வத்தை வேண்டுகிறவர், இழந்த செல்வத்தை வேண்டுகிறவர், ஒருத்தர் நூத்தன செல்வத்தை வேண்டக்கூடியவர், ஒருத்தர் கைவல்யத்தை வேண்டக்கூடியவர், ஆத்மானுபவத்தை வேண்டக்கூடியவர்கள், மற்றொருவர் எம்பெருமானையே வேண்டக்கூடியவர்கள். எம்பெருமான் சொல்றார் 3 பேரும் எம்பெருமானை அர்த்தித்துத்தான் பயனை பெறுகிறார்கள். ஆனா சொல்றார் எம்பெருமான் சொல்றார் இவர்கள் 4 உதாரர்கள். எப்படி 4 உதாரர்கள்னா, அவர் மற்றவர்களைப் போல என்ன பண்றார், ஏதோ ஒரு பலனை விரும்பி என்னிடத்திலே பக்தியை செய்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய எதுவான ஒருத்தர் செல்வத்தை கேட்கக்கூடியதா இருக்கட்டும், ஒருத்தர் ஆத்மானுபவத்தை கேட்கக்கூடியதா இருக்கட்டும், அவர்கள் எதை கேட்டாலும் என்னிடத்துல பெற்று போனாலும் எனக்கு என்ன சொல்ற, எனக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் என்னவா இருக்கு? சர்வபல பிரதாதா, சர்வ பலங்களையும் கொடுக்கக்கூடியவன்ற பேர் தானே எனக்கு கிடைக்கக்கூடியது. வேண்டிற்றெல்லாம் தருங்கோதில் சீர்கண்ணன், வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய சீர்கண்ணனா இருக்கிறான்னு தானே புகழை பாடுகிறார்கள். கொண்டானையெல்லாம் கொடுத்தாரை யாரு பழிப்பார். சாதாரணமாக உலகத்துல ஏற்பவனை இகழ்வதுண்டு. ஆனால் சிந்தித்து பாருங்கள், யாச்சகர்களெல்லாம் நம்மை தேடி நம் நிலையில்லாத அற்ப பொருள்களை நம்மிடத்திலே பெற்று என்ன பண்றார்கள், நமக்கு அழியாத புகழையும் ஆத்ம நன்மையும் நமக்கு தேடி தருகிறார்கள். அதனால கண்ணன் சொல்ல, யாச்சகர்கள் தான் வள்ளர்கள், வள்ளல்களை காட்டிலும் மேம்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியதார்கள். அலம்புரி தடக்கை அயனே மாயா, மாயான்னு தெரிவிக்கிறார். மாயான ஆச்சரியமான செய்கைகளை உடையவனே. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனை, ஒரு சேஷ்டிகள் கண்ணனுடையது பிறப்புல இருந்து எதை எடுத்தாலும் மாயன் தானே. தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை, ஆயருகுலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மாயனை,
தாயை குடல் விளக்கம் செய்த பாயனை தாமோதரனை மாயனை ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் உடையவன் வானவர்க்கரசனே அலம்புரி தடக்கை அயனே மாயா வானவர்க்கரசனே தேவாதி தேவனே தேவராஜனே நைமிசாரணியத்துள் எந்தாய் வானோர் நலம் புரிந்திரைஞ்சுன் திருவடி அடைந்தேன். நித்தியசூரிகள் எல்லாம் அன்பு பூண்டு ஆசிரியிக்கப்படக்கூடியதா இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி, அப்படிப்பட்ட திருவடிகளிலே இன்று வந்து கிட்டப்பெற்றேன் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. சிலம்படி உருவின் கருநெடுங்கண்ணார் எம்பெருமான் பக்கல்ல வந்து சேர்ந்த உடனே கீழ்கணிந்த காலத்துக்கு அனுதாபம் பிறக்கிறது வழக்கம் தானே எப்பவுமே. அதே மாதிரி தெரியுங்களா, பழுதே பல பகலும் போயினவன் அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன். ஆழ்வாரே பாடுறேன். பழுதே பல பகலும் போயினவன் சென்ற நாள் செல்லாத செங்கண்மால் எங்கள் மால் என்ற நாள் எந்நாளும் நாளாகும் சென்ற நாள் எந்நாளும் நாளாகும் செல்லாத நாள் எந்நாளும் நாளாகும். சென்ற நாள் எப்படி நாளாகும்? அது சென்றுதே அது போல. திருமிஷாழ்வாரே பாடுறார். அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன். அது எம்பெருமானுடைய இறை அனுபவம் ஏற்படுறதுக்கு முன்னாடி தன்னை பிறந்தவனாக அவர் நினைக்கவில்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு ஆனந்தமயமாக பொதுபோக்க வேண்டி இருக்க, ஐயோ ஆழ்வார் பரிதாபப்படுற விஷயாந்தரங்களிலே ஈடுபட்டோமே, தர்மத்தை அடியோடு மறந்தோமே, எந்த விதத்திலாவது இந்த இந்திரியங்களுக்கு திருப்தியை உண்டாக்க வேணும்னு சொல்லி எப்பேற்பட்ட காலத்தை அநியாயமாக போக்கினேன் என்று கழிவிறக்கம் கொண்டு சொல்லுகிறார் முதல் 2 அடிகளாலே. இப்ப முன்பு அவர் பூர்வத்துல எப்படி இருக்கார்? மாதர்களுடைய ஈடுபட்டிருந்த காலத்திலே அவர்கள் சிலம்பணிந்த காலழகிலும் அப்படி கரிய பெரிய கண்ணழகிலும் தோற்று அவற்றையே வாய் வருவி கொண்டிருந்தமை தோன்றும்படியாக சிலம்படி உருவில் கருநெடுங்கண்ணார் திறத்தனாய். அடி உரு அப்படின்னு சொன்னா அழகுக்கு பெயர். அது எப்படி என்ன அழகுன்னா அந்த இடத்துல காட்டக்கூடியது அடின்னு சொல்லக்கூடியது அவருடைய இந்த காலத்தான சொல்லக்கூடியதா இருக்கு. அந்த காலை எப்படி இது பண்ணுகிறார்கள்னா செம்பஞ்சு சாறு எல்லாம் பூசி அந்த காலை அழகு பேணுவார்கள். அப்படிப்பட்ட செயற்கை அழகை சொல்லுகிறது கருநெடுங்கண்ணார். மாதர்கள் ஒரு கால் என்னை நோக்கி கண்ணை நோக்கினாலே போதும், நான் எப்படி இருப்பேன்னா அவர்கள் காலிலேயே விழுந்து கிடப்பேன். அது தோன்றுவதுதான் இந்த இடத்துல அடியையும் கண்ணையும் காட்டுகிறார் சொல்லுகிறார். அறத்தையே மறந்து அப்படின்ற இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் இடுகிறார் ரொம்ப அற்புதமாக. ஸ்திரீகளை வழிபறித்திடும் அது மறக்க ஒண்ணாதே, தன்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு உபாயமானத்தையே ஆய்த்து வருந்தி மறப்பது என்று காட்ட வந்த விஷயம். இந்த இடத்துல என்னன்னா, ஒரு விஷயபோகத்துல ஈடுபட்டவன் எப்படி இருப்பான்? பல வகை பாவங்களை செய்து பொருளை ஈட்டி கொள்வான். அது அப்படி சேர்த்த பொருளை என்ன பண்ணுவான்? அதை கொண்டு மாதர்களை உகப்பிக்க வேணும். அதனால என்ன பண்றான்? அவர்களிடத்தை கொண்டு போய் அதை கொடுக்குறான். அப்போ அந்த மாதர்களை உகப்படைய செய்ய வேணும்ன்றது அவசியமாச்சு. அப்போ என்ன பண்ணானா அது கூட அதுக்காக அந்த பொருள் ஈட்டக்கூடிய சமயத்திலே அவன் சம்பாதிக்கக்கூடிய பாவத்தை மறக்க முடியுமான்னா மறக்க முடியாது. தவறான வழியில சம்பாதிக்கிறானே. அப்ப எதை மறக்கலாம் அப்படின்னா புண்ணியத்தை மட்டுமே மறக்கலாம். அதான் நானும் அந்த புண்ணியத்தை மட்டுமே மறந்தேன் அப்படின்னு சொன்ன அறத்தையே மறந்து அறத்தையே ஏகாரத்தை இட்டு தெரிவிக்கிறார். பாவங்களையே செய்து செய்து பணங்களை திரட்டினேன், இந்திரியங்களுக்கெல்லாம் உணவளிக்கும்படியான துர்விஷயங்களையே அனுபவித்து இப்படியே பல காலம் பொழுதை போக்கினேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்போ எப்படி இருக்காருன்னா அடியேன் சதிர்த்தேன் இன்று சதிர்த்தேன் அப்படின்னு சொல்றார். எப்படின்னு எதனால அப்படின்னு கேட்டாரா, அலம்புரி தடக்கை ஆயனே மாயா. எல்லாத்தையும் வரத்துகளை கொடுக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய நீண்ட கைகளை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறவன் என் வள்ளல் மணிவண்ணன் என்று சொல்லக்கூடியவன். அவன் கொடுக்கக்கூடிய இதனாலே நான் இதுவானேன் என்று சதிர்த்தேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்ப அலம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வடமொழியில ஒரு அவ்யயம்னு தெரிவிப்பார்கள். அவ்யயம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ரூபங்களும் அந்த வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியதுக்கு அவ்யயம்னு தெரிவிப்பார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா போதும்னு பேரும் அர்த்தம். அலம்புரி தடக்கை ஆயனைய மாயானா எப்படி இருக்கும் அப்படின்னா யாஜகர்கள் எல்லாம் போதும் போதும் என்று சொல்லும்படியாக சர்வஸ்வதானம் பண்ணக்கூடிய திருக்கைன்னு தெரிவிக்கிறார். அலம்புரி தடக்கை ஆயனே மாயா.
வானோர் நலம் புரிந்திரஞ்சும் திருவடி அடைந்தேன் நைமிசார் அணியத்துள் எந்தாய். நலம் புரிந்து இறைஞ்சும் திருவடி, அதாவது வானோர்னா தேவர்கள் எல்லாம் வந்து இறைஞ்சக்கூடிய திருவடியா இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவடி, இறைஞ்சும் திருவடி. காஞ்சி சுவாமி அந்த இடத்துல காட்டுகிறார். இறைஞ்சும் திருவடின்னு சொல்லக்கூடியதை விட இறைஞ்சு உன் திருவடி அப்படின்னு சொல்றதுதான் உத்தமமான விஷயம் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. மூன்றாவது பாசுரம். சூதினை பெருக்கி களவினை துரிந்து துணிந்து சுரிகுழல் மடந்தையர் திறத்து கதலே மிகுத்து கண்டவா திரிந்த தொண்டனேன் நமந்தமறு செய்யும் வேதனை கொடுங்கி நடுங்கினேன் வேலை வெண்திரை அலமரக் கடைந்த நாதனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய். வேலை வெண்திரை அலமரக் கடைந்த எம்பெருமான் கடல் கடைந்த விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார். வேலைனா கடலாம், கடலில இருக்கக்கூடிய வேலை வெண்திரைன்னா கடலில இருக்கக்கூடிய வெளுத்த அலைகள், அத கடைந்தானே எம்பெருமான் இந்த தேவர்களுக்கு அமுதத்தை பெற்றுக் கொடுக்கணும்ன்றதுக்காக. அது எப்படிப்பட்டதுங்கிறார். அலமர கடைந்த அந்த கடலே கலங்கும்படியாக தேவர்களுக்காக கடைந்தருளினான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்டவன் யார்? நாதானே நைமிசாரணியத்துள் எந்தாய். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவடிகளை வந்து அடைஞ்சேன். ஆனால் என்னுடைய சொரூபம் எப்படி இருந்ததுன்னு கேட்கக்கூடிய காலத்திலே ஆழ்வார் தன்னுடைய சொரூபத்தை தெரிவிக்கிறார். சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தையர் திறத்து காதலே மிகுத்து கண்டவா திரிந்த தொண்டனேன். சூதினை பெருக்கி அதிகமாக சூதாடினேன், களவு செய்த துணிஞ்சு செய்தான், பயப்படாத செய்த, பாவத்துக்கும் பயப்படல மனுஷனுக்கும் பயப்படல. சுரிகுழல் மடந்தையர் திறத்து காதலே மிகுத்து, நல்ல சுருண்ட அழகிய கூந்தலையுடைய ஸ்ரீகள் விஷயத்துல மிக்க ஆசை கொண்டவனாய் இருந்தேன். கண்டவா திரிந்த தொண்டனேன், கண்டபடியெல்லாம் மனம் போன போக்கெல்லாம் தட்டி திரிந்தவனாய் இருந்தவன் நான் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் ஒரு காலத்துல பயம் வந்து, இவ்வளவு பாவம் பண்ணிட்டோமே, நமந்தமறு செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன். ஐயோ இவ்வளவு பாவம் பண்ணிருக்கோமே. யமபடர்கள் எல்லாம் வந்து எப்படி என்ன பண்ணக்கூடிய இம்சைகளை நினைத்த உடனே என்ன ஆச்சுன்னா அப்படியே ஆழ்வாருக்கு உடல் குடுங்கி உடல் குன்றி நடுங்கினவனானான்னு காட்டக்கூடியவாரு. வந்துன் திருவடி அடைந்தேன், உன்னுடைய திருவடிகளை இன்று வந்து அடைந்து விட்டேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. சூதினை பெருக்கி போக்கினேன் பொழுதினை வாழா, வாசத்தை தானே தெரிவிக்கிறார். வீண் பொழுது போக்கினேன் கீழ்ப்பாட்டில அருளி செய்தாரே. யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் போது போக்குவனே ஒழிய வெறுமைதான் இருக்க முடியுமான்னா அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா இந்த கரணங்கள் சொல்லக்கூடியது, இந்த கை கால் முதலிய உறுப்புகள் எப்பவும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். அதனால வீணாக பொழுது கழிய மாட்டாதே அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம் ஆழ்வார் தரத்துல. அவர்தான் வீணான காரியங்களை செய்து பொழுது போக்கினேன், அததான் வீணாக போக்கினேன்னு சொன்னேன். பிரயோஜனம் இல்லையே. எவனோ காரியம் நான் பண்ணேன், ஆனா அந்த காரியத்துல எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த ஆத்மாவுக்கு என்ன உஜ்ஜீவனம் உண்டு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. வெறுமனே இருந்த ஒரு பொழுத போக்கி இருந்தா கூட பாதகம் இல்லை. அப்ப என்ன பண்ணேன்னா அகிருத்திய காரணமா இருக்கக்கூடிய செய்யத்தகாத காரியங்களை செய்தே என்னுடைய காலத்தை கழிக்கிறேன் என்று தெரிவிக்கிறார் முதல் 2 அடிகளாக. முதலிலே என்ன பண்றார்? சூதினை பெருக்கி சூதாட்டம் ஆட்ட தொடங்க. எப்போ சூதாட்டம் ஆடுவேன்? பகல் முழுது சூதாட்டம் ஆடுவேன். அப்புறம் அப்படின்னு கேட்கிறார். களவினை பெருக்கி, சூதினை பெருக்கி களவினை துணிந்து. அந்த சூதாட்டம் ஆடக்கூடிய காலத்துல ஆடி என்னோட ஆடி தோற்றவன் குறைவின்றி அவன் மாத்திரம் சோத்துண்டே இருக்கான். ஆனாலும் பொருளை விட்டுண்டே இருக்கான், ஆனாலும் கவலைப்படாது கொடுத்துட்டே இருக்கான். அப்போ என்ன தோன்றது, இவன் ரொம்ப பெரிய பணக்கார போல இருக்கு. அதனாலதான் வந்து ஒன்று லட்சியம் பண்ணாத வந்து சூதாடி ஏராளமான பொருளை இழக்கிறான். அதனால நீங்க என்ன பண்ணு, இன்னைக்கு ராத்திரி இவன் வீட்டுல போய் ஒரு பெரிய கொள்ளை அடிச்சுடணும் அப்படின்னு நினைச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுல போது கொள்ளை அடித்தேன். இப்படி பற்பல நாள் செய்து சூதனாய் கல்வனாகி, நிறைய சூதனாக இருந்தேன், சூதாடினேன், கல்வனானே, அளவற்ற பொருளை திரட்டினேன். அப்ப திரட்டின பொருட்களை செலவு வேணுமே. சிறுகுழல் மடந்தையர் திறத்து காதலே மிகுத்த, நல்ல அழகிய மாதர்கள் திறத்திலே காதல் மிகுந்தவனாகேன். அப்ப என்னாச்சுன்னா பல வருஷங்களில சூதாடி களவாடி திரட்டின பொருள்கள் எல்லாம் சுருகுழல் மடந்தையர் திறத்திலே வந்த காலத்துல ஒரு நொடி பொழுதுலே அவருடைய செலவழிஞ்சு போடுச்சேன். மறுநாள் வெறுங்கையா அந்த வீட்டுக்கு போனா அந்த முகத்தை பார்க்கறது கூட ஆள் இல்லையா விடத்திலே. அதற்காக என்ன பண்றோம், திரும்ப பாவம் செய்ய தொடங்கினேன், பொருள் ஈட்ட தொடங்கினேன்.
அதனால இன்ன வழியில தான் பொருளை சேர்ப்பது அப்படின்னு எல்லாம் இல்லாமல், வியவஸ்தை இல்லாமல் மனம் போனபடியெல்லாம் செய்து தீர்ந்தொழிந்தேன். அதனால தோற்றின விஷயம் என்ன ஆழ்வாருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, ஆழ்வாருக்கு அந்த சமயத்திலே பரலோக சிந்தனை, இகலோகம் மட்டும்தான் இருக்கு. பரலோக சிந்தனைன்றது இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்ற சிந்தனை எள்ளளவும் இல்லை. அதனால அவர் கண்டபடி திரிந்தேன். இப்போது அந்த சிந்தனை தோன்றிவிடுத்தான் ஆழ்வாருக்கு. ஐயோ, வேதனை கொடுங்கி நடுங்கினேன், யமபடர்கள் கையில சிக்கி வருந்த வேணுமே அப்படின்னு நடுங்கி நடுங்கி இருந்தேன். அவரை நான் இன்றொன் திருவடி அடைந்தேன். உன் திருவடிகளை அண்டை கொண்ட பலத்தால் என்ன பண்றான், யமபடர்கள் தலையிலே காலை வைத்து கூத்தாடலாம்படியான பெரியவர்கள்லாம் சொன்னார்களே. அப்படி உன்னுடைய நீ எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரயித்தாயே, ஆனால் யமபடர்களின் தலையிலே கால் வைத்து கூத்தாடலான்னு பெரியோர்கள் சொன்னார்களே, அதற்காக உன் திருவடிகளிலே பணிந்தேன் கான் என்று தெரிவிக்கிறார். தொண்டர்பிள்ளையாளர் பாட திருமாலையிலே, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழி தருகின்றோம் நமந்த மறுதலைகள் மீதே மூவுலகுண்டு மிழ்ந்த முதல்வனின் நாமம் கத்த அவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. காவலில் புலனை ஐம்புலன்கள்லாம் கட்டுக்கொள்ள வச்சான். கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவல் அந்த இதனால் என்ன பண்றாங்க, எம்பெருமானுடைய அந்த நாமம் கிடைச்சு கொடுத்து, திருநாமத்தினுடைய நாம சங்கீர்த்தனை பண்ண இது கிடைச்சு கொடுத்து இந்திரியங்கள்லாம் கட்டுக்கொள்ள அதனால என்ன பண்றாரு, நமந்தமர் தலைகள் மீது யமபடர்கள் தலை மேல காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அப்போ ஆழ்வார் இந்த இடத்துல காட்ட வந்த விஷயம் என்ன, எவ்வளவோ தப்புகள் பண்ண, ஆனால் எம்பெருமான் திருவடிகளிலே அடைந்ததனாலே யமபடர்கள் தலையிலே காலை வைத்து கூத்தாடும்படியான ஒரு பெருமை பெற்றேன். இவ்விடத்திலே சூது அப்படின்றதுக்கும் களவு அப்படின்றதுக்கும் வேறொரு வகையாகவும் பொருள் சொல்லுவார்னு காட்டுகிறார் காஞ்சி சுவாமி. இப்போ விவேகியா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், எம்பெருமானுக்கு சேஷபூத்தனா இருக்கக்கூடிய, அவனுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா உண்டு. சர்வசேஷியாய் நியாமகனாய் சுவாமியாய் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் உண்டு. புண்ணியஸ்தாபம் என்று சொல்லக்கூடிய வகுப்புகள் உண்டு, பரலோகங்கள் உண்டு, சாஸ்திரங்கள் எல்லாம் சத்தியம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடியவனாய் விவேகியா இருப்பவன். அப்படிப்பட்டவனை கூட என்ன பண்ணும், இந்த மாயச் சொற்களாலே மயக்கி நாஸ்திகமாக சூதுன்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும், தன்னுடைய மாயச் சொற்களாலே அவனை மயக்கி நாஸ்திகனாக்கி கொள்ளும். அது என்ன அப்படின்னா அந்த சூதுன்ற விஷயமாக இருக்கக்கூடியது. மற்றொன்று களவுன்னு ஒண்ணு இருக்கே, அது எப்படிப்பட்டதுன்னா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டதாய், கௌஸ்துவஸ்தானியனாய், அவனுக்கு அடிமைப்பட்டதாய், கௌஸ்துவனையை போல இருக்கக்கூடியதாய், ஆத்மாவை தன்னதென்று இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆத்மாவை தன்னதென்று எவன் நினைக்கிறானோ அதுதான் களவுன்னு தெரிவிக்கிறார். திருக்கல்வனூர்னு ஒரு திவ்ய தேசம். பிள்ளை பெருமாளையங்கார் ஒரு பாசுரம் பாடுறார் 108 திருப்பதி இருந்தாது. பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை என்னதென்று கொண்டேனை கல்வன் என்று கூறாதே, மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உன்னை கச்சி கல்வாவென்றோ என்றோதுவது என் கண்டு. பண்டே உன் தொண்டாம் பழ உயிரை, ரொம்ப அனாதி காலமா இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது ஒன்ன சேர்ந்தது தான். அதை எப்படி என்னதென்று கொண்டேனை, நான் என்ன நினைச்சேன், யானே நீ என் உடமையும் நீ என்று சொல்லும்படியா, என்னதென்று கொண்டேனை உன்னோடத எடுத்து நான் வச்சுட்டேன். யார சொல்லணும் அப்ப, திருடன்னா யார சொல்லணும், கல்வன் என்று கூற கொண்டேனை கல்வன் என்று கூறாதே. உன் சொத்தை நான் திருடினா என்ன திருடன்னு சொல்லணும். ஆனால் மண்டலத்தார் மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உனை கச்சி கல்வா என்று ஓதுவது என் கண், ஒன்ன போய் கல்வன் சொல்றாளே என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்போ இந்த இரண்டினாலும் சூது, இந்த திருட்டு, அதனால இந்த இரண்டினாலே எம்பெருமானுடைய என்ன பண்றாரு, சூதினை பெருக்கி களவினை துணிந்துன்னு 2 கிருத்தியங்களால எம்பெருமானுடைய அலம்புரிந்த நெடுந்தடக்கைக்கு எட்டாமல் நெடுந்தூரம் அகன்று போய்விட்டேன். சுதனாய் கல்வனாகி தூர்த்தரோடி செய்த காலம் மாதரார் கலை கயற்கன் என்னும் படையுள் பட்டழுந்து வேனை. இப்படிதான் இருந்தேன் நான். சூதனாய் இருந்தேன், தூர்த்தனாய் கல்வனாக இருந்தேன். என்னுடைய சகவாசங்கள்லாம் சரியான துர்சகவாசமா இருந்து மாதரார் கயற்கன் என்னும் வளையில் பட்டெழுந்துவேன் என்று சொல்லும்படியாய் விஷயப்பிராவண்யத்தை உடையவனாய் இருந்தேன். போதரே என்று சொல்லி முந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. என்னையும் என்ன பண்ணான்,
திருத்தி பணி கொண்டானே, போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்தான் அந்த அரங்கன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தையர் திறத்து காதலே மிகுத்து கண்டவா திரிந்த தொண்டனேன் அப்படின்ற இடத்துல, தொண்டனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்திரீகளுக்கே தொண்டுபட்டு கிடந்தேன் என்று சொல்லலாம். இல்ல அந்த இதனால ஏற்படக்கூடிய பாபங்களை எல்லாம் தோன்றி எம்பெருமான் திருவடிகளை வந்து அடைந்தாரே, எம்பெருமானாகிய உனக்கு தொண்டனாகி நான் கண்டபடி திரிந்து கிடந்தேன் என்றும் சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. அந்த பாசுரத்துல இது பண்றான். வேலை வெண்திரை அலமர கடைந்த நாதனே வந்துன் திருவடி அடைந்தேன். கடலிலே வெளுத்த அலைகள் இருக்க, அதை கலங்கும்படியாக கடைந்தான் தேவர்களுக்காக. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் திருவடிகளிலே வந்து அடைந்தேன் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. 4வது பாசனம் மேல தெரிவிக்கிற வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென் இவத்தை நம்பினார் இறந்தால் நமன் தமர் பத்தி எத்தி வைத்து எரி எழுகின்ற செம்பினால் என்ன பாவையை பாவி தழுவென மொழிவதற்கஞ்சி நம்பனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய். வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென் இவத்தை. அது இங்கேயும் மாதர்களை பத்தி தான் தெரிவிக்கிறோம். அதான் முதல்ல சொல்லக்கூடிய சமயத்துல அதான் தாலி கட்டின பெண்சாதி அந்த சம்சாரத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. அவ எப்படிப்பட்டவளா இருக்கான்னா பரிமளம் வீசக்கூடிய கூந்தலை உடையவளா இருக்கிறாள். அப்படிப்பட்ட மனைவியை ஒம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து அப்படி தாலி கட்டி விவாகம் புரிந்து கொண்ட வந்து அந்த சம்சாரத்தை பெண்டாட்டியை உபேட்சம் தள்ளி வைத்து விட்டு பிறர் பொருள் தாரம் என் இவத்தை, பிறருடைய பொருள் பிறருடைய மனைவி என்று சொல்லும்படியான பரதிரவியங்கள் அசலாருடைய வந்து பொருளுக்காக நம்பினார் விரும்பினவர் அப்படிப்பட்டவர்கள் என்ன நம்பினார் இறந்தால் இறந்து போனால் நமன் தமர் பத்தி எத்தி வைத்து யமபடர்கள்லாம் என்ன பண்ணலாம் பிடித்து கொண்டு துன்பப்படுத்தி அவர்களுக்கு கை சலித்து போயிடுமா, இவர்களை வந்து துன்பப்படுத்தி ஒரு இடத்துல போட்டு வைப்பார்களாம். நமன் தமர் பத்தி எத்தி வைத்து பாவி செம்பினால் இழந்த எரி எழுகின்ற பாவையை தழுவு என மொழிவதற்கஞ்சி. ரொம்ப பெரிய பாவங்கள்லாம் பாவி பெரிய பாவங்களை செய்துட்டு இந்த இடத்துல வந்து சேர்ந்தவனே, நீ உனக்காக ஒண்ணு திரும்ப செம்பினால் என்ன எரி எழுகின்ற பாவையை தழுவு. ஒரு செம்புல செய்யப்பட்ட ஒரு பதுமையா, அது அப்படியே நெருப்பு பத்தி எரிகிறது. இப்படிப்பட்ட இந்த ஸ்திரீ பதுமை தழுவிக்கோ என்று சொல்ல போகிறார்களே என்று பயப்பட்டேன் நான். நம்பானே ஆசிரியர்கள்லாம் நம்பத்தகுந்தவனாய் இருக்கக்கூடிய நைமிசாரணியத்துளெந்தாய் வந்துன் திருவடி அடைந்தேன். வம்புலாங்கூந்தல் மனைவியை பிரிந்து பிறர் பொருள் தாரம் என்றிவற்றை அக்னி சாட்சிகமாகவும் மந்திரபூர்வமாகவும் விவாகம் செய்து கொள்றான் ஒரு பெண்ணை. அப்படிப்பட்ட பெண் என்ன பண்றான், அலட்சியம் செய்து விட்டுட்டு பிறருடைய மனைவி பிறருடைய பொருள்களை எல்லாம் கைப்பற்றி இவ்வுலகத்திலே மனம் போனபடி தெரிந்தவர்கள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட அந்த பாவங்களின் பலன்களை அனுபவிப்பதற்கு யமலோகத்துக்கு போனா அந்த யமபடர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்கு சக்தி உள்ள அளவுக்கும் வந்து என்ன சொல்வார்கள் புடைப்பார்கள், அடித்து புடைச்சு என்ன வந்து துன்பம் கொடுக்கும் அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படி அவர்களுக்கு இழைப்பு உண்டானவாறு என்ன பண்ணுவார்களா, இங்கே கிடவுங்கள்னு மூலையில தள்ளி வைப்பாரு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யமலோகத்துக்கு போகக்கூடிய சமயத்து கூட நமக்கு ஒரு விசேஷமாக ஒரு தேகம் கிடைக்கிறது. சாதாரணமா இப்போ இந்த மனுஷ தேகம் இருக்கு, இது ஓரளவுக்கு என்ன துன்பங்களை எல்லாம் தாங்கும். ரொம்ப தாங்காது என்ன ஆகும், ரொம்ப இதுவாய்ப்படுத்தோம்னா துன்பங்கள் ரொம்ப அதிகமாகப்படுத்தினா ஆகும், இந்த ஆத்மாவானது இந்த தேகத்தை விட்டு போயிடும். ஆனால் அந்த யமலோகத்துல இருக்கக்கூடிய காலத்திலே அந்த தேகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் துன்பம் மட்டும்தான் நடக்கவே தவிர பிராணன் போகவே போகாது. அதனால துன்பங்கள் ரொம்ப கணக்கிலடங்காத துன்பங்கள், பாவங்களுக்கு வந்து நிகராக கணக்கிலடங்காத துன்பங்கள் விடத்திலே வந்து சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதைகள் நிறைய உண்டு. ஆனால் அந்த பிராணம் மட்டும் போகவே போகாது. அப்படிப்பட்ட அந்த சமயத்துல கூட என்ன ஆகுதுன்னா, யமபடர்களுக்கு கை வலித்து என்ன பண்றாங்கன்னா இவர்களை ஒரு வாரம் உட்கார வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எரி எழுகின்ற செம்பினால் என்ன பாவையை பாவி தழுவென மொழிவதற்கஞ்சி.
ஒரு செம்பினாலே செய்யப்பட்ட பதுமையம். செம்புன்ற உலோகம் எப்படி இருக்குன்னா அதுவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் செகஜவேல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அந்த பதுமையை என்ன பண்றான், ஒரு பெண் பதுமை பண்ணிருக்கா. அதுல அதை நெருப்புல நல்லா பழுக்க 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 காய்ச்சிருக்காங்க. அது கொண்டு அதை வைக்கக்கூடிய காலத்திலேயே எப்படி இருக்குன்னா அப்படியே எரி வீசுறதான். அப்படியே அதுல இருந்து அப்படியே அனல் கக்கிறது. அதை பார்க்கக்கூடிய காலத்திலேயே அவ்வளவு உஜ்வலமா அப்படியே ஜுவாலை தெரியும். அதை கொண்டு நிறுத்தி, ஆவி உன் காலத்துல நீ என்ன பண்ணார், பிறர் பொருள் தாரம் என் இவத்தை, பிறர் மனைவியை அணைக்க வேணும்னு நீ நினைச்சாயே, இப்போ இந்த பதுமையை அணைச்சிக்கோன்னு அணைவித்து துன்பப்படுத்துவார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டான். முதல் அஞ்சு நடுங்குகின் கேள்விப்பட்டதுலேயே ரொம்ப அஞ்சு நடுங்குகின்றேன். அதனால அப்போ என்ன தோணுது எனக்கு, உன்னை சரணமடைந்தால் எல்லா அச்சமும் நீங்கிவிடும், பயக்கிறது பயநாசனா என்று சொல்லும்படியாய் இந்த பயத்தை போக்குபவன் நீதானே. அதனால இப்போது உன்னை சரணமடைந்தேன், என்னுடைய துன்பம் எல்லாம் என்னுடைய பயங்கள் எல்லாம் நீங்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட தண்டனைகளுக்கு உரிய பாவங்களை எல்லாம் ஆழ்வார் நெஞ்சால கூட நினைத்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட பாவங்களை கூசாமல் செய்து திரிகின்ற நம்ம போல இருக்கவர்கள் வாயிலே இப்படிப்பட்ட பாசுரங்கள் நுழைந்து புறப்படுவதற்காகத்தான் ஆழ்வார் இப்படிப்பட்ட பாசுரங்களை அருளி செய்து வைத்தார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த பாசுரத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே தன்னுடைய மனைவியை சொல்லக்கூடிய காலத்திலே வம்புலாங்கூந்தல் மனைவி அப்படின்னு சிறப்பித்து ஒரு விசேஷம் விட்டு தெரிவிக்கிறார்கள். நல்ல பரிமளமுடைய கூந்தலை உடையவளா இருக்கக்கூடிய மனைவி. இப்ப பிறர் பொருள் தாரம், பிறர் மனையை சொல்லக்கூடிய காலத்துல அந்த மாதிரி விசேஷம் எதுவும் இல்லை. பிறர் பொருள் தாரம்னு சாதாரணமாக தான் சொல்லியிருக்கார். பெரியவாச்சான் பிள்ளை ரசோக்தியாக இந்த இடத்துல ஒரு வியாக்கியானம் அருளி செய்கிறார். விஷயாந்தரங்களிலே ஸ்பிருகையை பண்ணுமே. ஸ்பிருகனா ஒரு விருப்பம். விஷயாந்தரங்களிலே ஒரு விஷயம் ஒரு ஆர்வம் ஏற்படுறது. அவற்றில் வந்தால் அப்படிப்பட்ட விஷயத்துல விஷயாந்தரத்திலே ஒரு ஆசை வந்தால் என்ன, வம்புலாங்கூந்தலும் வேண்டாவாய்த்து, நல்ல பரிமளம் மிக்க கூந்தலுடைய மனைவியும் வேண்டாத போயிட்டான். பிறர் தாரம் இத்தனையே ஆய்த்து ஆதரிக்க வேண்டுவது, பிறர் தாரத்தையே ஆதரிக்க வேணும்ன்றதால். அதுக்கு மேல சொல்றார், நான் தாலி கட்டி கொண்ட மனைவி காட்டுறார். இவர் தாலி கட்டி விவாகம் பண்ணி கொண்ட தாலி கட்டி கை கொண்ட மனைவியா இருக்கக்கூடியவர். அவள் திரிலோக சுந்தரி, ரொம்ப சௌந்தரியமா இருக்கக்கூடியவர், ரொம்ப ரூபியா இருக்கக்கூடியவர்கள். அவளை என்ன பண்றானா, தன்னுடையவர் என்ற காரணம் பற்றி அவளை கைவிட்டுடுவான். பிறர் மனைவி எப்படி இருக்கானா, பிளிச்ச கண்ணியா இருக்கலாம். அவளை என்ன பிறருடையவள் என்ற காரணம் பற்றி அவளை உகந்திடுவான் அப்படின்னு சொல்லையும் தோற்ற காட்டுகிறார்கள். நம்பினார் இறந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்புதலாவது ஆசைப்படுதல், நம்பும் மேவும் நசையாகுமேன்னு காட்டக்கூடியார். நமந்தமர் பத்தி அப்படின்ற இடத்துக்கும் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ரசமாக ஸ்ரீசுக்தி அடைகிறார். அவர்கள் தாங்கள் எப்படி இருக்காருன்னா, இந்த நரகத்துக்கு போயிட்டாங்க. நிறைய வம்பலாங்கூந்தல் பிறர் பொருள் தாரமென் இவத்தை அணைக்கணும்னு துடிக்கிறான். அப்போ என்ன பண்றார்கள், யமபட்டணத்துக்கு போயிட்டான். அவர்கள் அந்த இடத்துல வியாக்கியான பங்கி எடுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் யமபடர்கள் ஒரு கைக்கு 1000 பேராக பற்றுவர்கள் ஆய்த்து இவனை துன்புறுத்துறோம். நரகத்துக்கு போனவன ஒரு கைக்கு 1000 பேர் துன்புறுத்துகிறார்களாம். பின்னும் இவன் உடம்பு தன்னோடே ஏற்றுவர்கள். இவனை ரொம்ப இது பண்றாரு. ரொம்ப எவ்வளவு துன்பம் கொடுக்கணுமோ அவ்வளவு இவன் உடம்புக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள். அனந்தரம் தங்கள் கை செலுத்தவாறே புகட்டிட்டு வைப்பார்கள். அவளுக்கே என்ன பண்ணா, இவனை துன்புறுத்தி யமபடர்களுக்கே கை விழித்து போடுதான். அதனால என்ன பண்றாரு, அவனை அப்படியே போட்டு விடுவான். அதுக்கப்புறம் சொல்றார், இவர் யார், இவர் பிறர் பொருள் தாரம் என்று இவற்றை இது பண்ணவராச்சே. இத்தனை போது ஸ்திரீ இல்லாத இருக்க முடியுமா? இவர் பூலோகத்துல இருந்த காலத்துல அப்பவும் ஸ்திரீகளோடயே இருந்தாரு, சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு. இத்தனை பொழுது ஸ்திரீகளோட இல்லாத இருப்பாரா இவர்? அவளை அழைப்பீங்கோ, அவளை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவார்களாம். உடனே இவன் என்ன பண்ணுவார்களாம், இவன் நினைக்கிறான், இவனும் நம்மை நலிவதெல்லாம் நலிந்தார்களாகிலும் இனி அவளை அழைக்கிறார்களே. இவ்வளவு நலிவு, அங்க போய் இவ்வளவு பாடுபட்டான். கீழே பூலோகத்தை இவ்வளவு இது பண்ணிட்டு பாவங்கள் பண்ணிட்டு அங்க போய் பாடுபட்டாச்சு. இவ்வளவு நம்மளை நலிஞ்சா கூட இப்போ கூப்பிடுறாளைவா அப்படின்னு குறிவிடி கொண்டு கிடக்கும். எரியலா நிற்பதா, ஆனா வந்தது என்னன்னா, எரியலா நிற்பதாய் செம்பாலே செய்யப்பட்ட பாவியை பாவியை தழுவு என்பவர்களாயிருக்கு. ஆனா வந்தது என்ன, நிஜமாவே ஒரு மாதர் வரப்போறான்னு இவர் நினைச்சுட்டு இருந்தாரு. அப்ப வந்தது என்னன்னா, எரியடுகின்ற செம்பினாலே என்ன பாவை என்று சொல்லும்படியாய் செம்பாலே எரிக்கப்பட்ட ஒரு பாவை இடத்துல அதை தழுவு என்பவர்களாயிற்று. முதலாம் கெடுவா என்ன கெட்டோமே, ஐயோ தள்ளிவிட்டவன்றாலும் அனிதாபம் பிறந்து ஒதுங்கினாயாகில்
குரூரமா எடுத்து இவர்கள் பேச்சு எப்படி இருக்குன்னா குரூரமான பேச்சு. இவர்கள் பண்ண நலிவை கூட பெருக்கலாம், இவருடைய குரூரமான பேச்சை பொறுக்க போகாது என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. மேலே 5ஆம் பாசுரம். இடும்பயானடற்புண்டு இடுமினோதுத்தன்னு இறந்தவர்க்கில்லையே என்று நெடுஞ்சொலால் மறுத்த நிசனே நந்தோ நினைக்கிலேன் வினைப்பயன் தன்னை கடுஞ்சொலார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடி நிறை கஞ்சி நடுங்கினான் வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய். இடும்பயால் அடற்புண்டு இடுமின் இறந்தவர்க்கில்லையே என்று. இடும்பைனா ஏழ்மைத்தனம். இடும்பையால் அடற்புண்டு ஏழ்மைத்தனத்தாலே கஷ்டப்படுற ஒருத்தன். பலமன பசி எடுக்கிறது இருக்கு. இடுமின் ஒரு கவலம் விடுங்கோள் கதறான், ஒரு கவலம் சோறு கொடுங்கோள் கதறான். அப்படி இறந்தவருக்கு பிச்சை கேட்டவர்களுக்கு இல்லவே இல்லை இல்லையே என்று சொல்லி நெடுஞ்சொலால் மறுத்த நீசனே நந்தோ, நான் எப்படிப்பட்டவன்? நீண்ட சொல்லாலே பசின்னு கேட்டவனுக்கு நீண்ட சொல்லாலே கிடையவே கிடையாதுன்னு மறுத்த நீசன். ஐயோ, வினைப்பயன் தன்னை நினைக்கிலே. இந்த மாதிரியான பாபத்துக்கெல்லாம் நேரக்கூடிய பலன்களை நெஞ்சாலும் நினைக்காதவனாக இருந்தேனே. கடுஞ்சொலார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடுமிறை கஞ்சி. கடுஞ்சொலார் கடியார் காலனார் தமரால். காலனார் தமர்னா யமபடர்கள், எவனுக்கு அந்யோன்யமா இருக்கக்கூடியவர்கள். கடுஞ்சொலார் குரூரமான சொற்களை உடையவர்கள். கேட்கக்கூடிய சொற்களா இல்லையா, குரூரமான செய்கைகளை உடையவர்கள். கடுஞ்சொலார் கடியார். அப்படிப்பட்ட யமபடர்களாலே படுவதோர் கொடுமிறைக்கு அஞ்சி, யமபடர்களாக உண்டாகக்கூடிய கடினமான இம்சைகளை ஒரு காலத்திலே வயோதிகம் வந்தவுடனே தோன்றது. கடினமான இம்சைகளை நினைத்து அஞ்சி என்ன பண்ற, அஞ்சி நடுங்க நைமிசாரணியத்துள் எந்தாய் வந்துன் திருவடி அடைந்தே. பயம் வந்தது, அதை நினைச்சு நான் யம உலகத்துல பயம் ஏற்பட்டது, உன் திருவடிகளே அடைந்தேன். இடும்பயால் அடற்புண்டு. விஷயபோகத்துல ஒருத்தன் ஈடுபட்டிருக்கான். அப்படி ஈடுபட்டவன் கூட என்ன பண்ணுவான்னா, அதுல திரிபவன் கூட என்ன பண்ணுவான், ஏழைகளை கண்டால் ஐயோன்னு இறங்கி ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுவான். சொல்றாரு, அந்த இறக்கம் கூட எனக்கு இல்லாத போயிடுது. இடும்பையால் அடற்புண்டு. ஐயோ எனக்கு இல்லாத போயிடுது. இடும்பையான ஏழையா இருக்கிறது, ஏழ்மையால் வருத்தப்பட்டு கொண்டு ஐயா ஒரு கவளம் சோறு கொடுங்கோன்னு கேட்கிறான். அப்படி கேட்டவனுக்கு பல்லை காட்டி இறந்தவர்களுக்கு ஒரு பிடி சோறு இடாமல் கிடையாது போன்னு தள்ளினான். அப்படிப்பட்ட திரஸ்கரித்த பாவி. துவாரம் துவாரன் அடன் பிக்ஷு சிக்ஷதே நது பிக்ஷதே அதத்வா மாத்ருஷோ மா பூஹு தத்வாத்வம் துவாத்ருஷோ பவா. ஒரு சுபாஷித சமஸ்கிருதம் தெரிவிக்கிறார்கள். துவாரம் துவாரம் அடன் பிக்ஷு. ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருக்கானே, துவாரம் துவாரம் அடன் பிக்ஷு சிக்ஷதே நது பிக்ஷதே. ஒரு வீட்டில ஏறி இறங்கினான் ஒரு பிச்சைக்காரன். அவன் என்னத்துக்கு ஏறான், பிச்சை எடுக்கிறதுக்கு ஏறானா? இல்ல சிக்ஷை பண்றதுக்கு வரான்றான். அதத்வா மாத்ருஷோ பாபூஹு தத்வாத்வம் தாத்ருஷோ பவா. அவன் ஒரு வீட்லயும் போகிறான்னு. பிச்சை எடுக்க வரக்கூடிய பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறதா வரதில்ல, ஒரு வீட்லயும் ஒரு விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக வர்றான். அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பிச்சைக்காரன் சொல்றானா, ஒரு பிறவிலே நான் யாருக்கும் ஒன்னும் கொடுக்கல, இறந்தவர்க்கு இல்லையே என்ன நெடுஞ்சொலால் மறுத்த நீசனாக இருந்தேன் நான். அதனால என்னாச்சு, இந்த பிறவில யாச்சகனாய் பிச்சைக்காரனா பிறந்திருக்கேன். நீ முற்பிறவியில அவன்கிட்ட சொல்றாரு, யார்கிட்ட பிச்சை எடுக்க போறா, நீ முற்பிறவில சிறந்த வள்ளனாக இருந்திருக்காரு. அதனாலதான் இப்ப ஒரு பெரிய தனிகனாய் நல்ல பணக்காரனாக ஜனித்திருக்காள். ஆகவே இந்த பிறப்பில நீ என்ன பண்ண, நன்றாக தானம் செய்வாய். அதனால அடுத்த பிறப்புல நீ ஒரு பணக்காரனாகத்தை பிறக்க கடவாய் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆந்தனையும் கை காட்டி என்று சொல்லும்படியாய் என்ற அளவும் தானம் செய்ய வேண்டும். முன்னே தானம் ஒன்றும் செய்யாது தரித்திரனாய் பிறந்தேன் நானு, என்ன போல நீ பிறக்கவானான்ற விஷயத்தை உத்போதனம் செய்வதாய் இருக்கக்கூடியது இந்த பிச்சைக்காரன் ஒரு வீட்டுல வரக்கூடியது. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. மகாபலி தானம் கொடுக்கிறான், வாமனனாய் வரா, திரிவிக்கிரமாய் அளக்கிறான்.
தானம் கொடுத்த காலத்துல தானத்தை விளக்குகிறான். தானம் கொடுக்காது இருக்கிறது எவ்வளவு தப்போ அதே மாதிரி தானத்தை விளக்குறது அவ்வளவு தப்பு. மகாபலியுடைய விருத்தாந்தத்துல 2 நடக்கிறது. இப்போ சுக்கிராச்சாரியர்னு சொல்லக்கூடியவர், அந்த மகாபலிக்கு ராஜகுருவா இருக்கக்கூடியவர், புரோகிதரா இருக்கக்கூடியவர், அவர் என்ன பண்றார், அவனுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை உபதேசம் பண்ணக்கூடியவா இருக்க வேண்டியவர். அந்த கர்த்தவியம் அவருக்கு உண்டு. அதனால என்ன பண்றாரு, வந்திருக்கக்கூடியவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, சாட்சாத் நாராயணன் வந்திருக்கான், அவருக்கு கொடுத்தா உன்னோட மொத்தம் போயிடும், உன்னுடைய ஐஸ்வர்யம் மொத்தம் போயிடும் அப்படின்னு தெரிவிக்கிறான். ஆனால் மகாபலி என்ன பண்றான், அதை கேட்காத, இப்படிப்பட்ட பாத்திரம், இப்படிப்பட்ட சத்பாத்திரம் யாருக்கு கிடைக்கும், எம்பெருமானுக்கே பிக்ஷை கிடக்கூடிய புண்ணியம் எனக்கு தானே உண்டு என்று சொல்லி அவன் தானத்தை செய்தான். அப்படி தானத்தை செய்யக்கூடிய காலத்துல என்ன ஆச்சு, மகாபலியானவன் 3 அடி நிலத்தை அளந்தான் எம்பெருமான். 2 அடி அளந்து 3வது அடிக்கு அவனை பாதாள லோகத்துல சொல்லிட்டான்னு பார்க்கணும் சரித்திரத்தை. அப்ப கேட்கிறார்கள், இதுல இருந்து காட்டக்கூடிய நீதி என்ன, தானம் தானே நல்லதுன்னு சொன்னேரு, மகாபலியா பாதாளத்துக்கு போனான்னு கேட்டான். ஆச்சாரியனுடைய பேச்சை கேட்கல, அதனால பாதாளத்துக்கு போயிட்டான். சரி, ஆச்சாரியன் அப்ப நல்லது தானே பண்ணிருக்காரு, ஆச்சாரியனுக்கு ஏன் கண்ணு போயிடுத்துனா, தானம் ரொம்ப சிறந்தது, அதை விளக்கினார், ஆச்சாரியன் கண்ணு போயிடுத்தணும். அப்போ சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளைய சக்கர கையனே, அப்படி ஒரு நீதி போதனம் செய்யக்கூடியதா இருக்கிறது அந்த வாமனாவதாரத்தையும் திருவிக்ரமாவதாரத்தையும். இப்ப தெரிவிக்கிறாரு, நெடுஞ்சொலால் மரத்த நிசனேன் நந்தோ, இப்படிப்பட்ட பாவத்திற்கெல்லாம் நேரக்கூடிய பலனை நெஞ்சாலும் நினைக்காது போனேனே. மேலுலகம் இறந்த போது என்னாக இறந்த பிறகு மேலுலகத்திலே யமபடர்களாலே கொடியமான இம்சைகள் நேரப்பொழுது பொதுப்படையாக தெரிந்தது. அப்படிப்பட்ட அந்த இம்சைகளை நினைத்தேன், அஞ்சு நடுங்கினேன், இன்று ஒன்றை பணிந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. துற்று இடும்பையால் அடற்கொண்டு இடுமினோ துத்துனா ஒரு கவளம்னு தெரிவிக்கிறார்கள். நினைக்கிலேன் வினைப்பயன் தன்னை, பாவங்களுக்கு பலன் உண்டுன்றதை எண்ணாமல் பாவத்தை செய்து விட்டேன், இப்போது தவிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடுஞ்சொலார் கடியார், யமபடர்கள் செய்யக்கூடிய இம்சைகள் ஒரு பங்கு அப்படின்னு சொன்னால் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு. கடுஞ்சொலார் நடுங்கினான் வந்துன் திருவடி அடைந்தேன், இதுக்கெல்லாம் நடுங்கி உன் திருவடிகளை அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் என்று காட்டக்கூடியதாக இருக்கிறது. 6வது பாசனம், கோடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து திரிந்தேன் ஆயினத்துடன் திளைத்திட்டு ஓடியும் உழன்னும் உயிர்களே கொண்டேன் உணர்விலேனாதலால் நமனார் பாடியை பெரிதும் பரிசழித்திட்டேன் பரமனே பார்க்கடல் கிடந்தாய் நாடினான் வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய். பரமனே பார்க்கடல் கிடந்தாய் நைமிசாரணியத்துள் எந்தாய். புருஷோத்தமனே, திருப்பார்க்கடலிலே திருக்கண் வளர்ந்தருளுமவனே நைமிசாரண்யத்துள் எந்தையே அப்படின்னு எமரமான எல்லாம் இது பண்ணிட்டு, கோடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து, கோடிய மனம்னா கோணலான நெஞ்சமா, கோணலான நெஞ்சத்தோட என்ன பண்ண, சினத்தொழில் புரிந்து பிறர்க்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்தேன். நாயினத்தொடும் திரிந்து திளைத்திட்டு, நாய் போன்ற துஷ்ட ஜந்துக்களோட கூடி வேட்டையாடி கழித்தேன். ஓடியும் உழன்னும் உயிர்களே கொண்டேன், இங்கும் அங்கும் ஓடி திரிந்து பிராணி ஹிம்சையே செய்து கொண்டிருந்தவனாயிருந்தேன். எதனால அப்படின்னா, உணர்விலே நான் கொஞ்சம் கூட விவேகம் இல்லை, விவேக சூன்யனாய் நான் இருந்தேன், கொஞ்சமும் எனக்கு அறிவே இல்லையே. அதனால் நாடி உன் திருவடி வந்தடைந்தேன், அதனால உன் திருவடியை அடைந்தேன். அதனால என்னோட நமனார் பாடியை பெரிதும் பரிசழித்திட்டேன். யமபட்னமா இருக்கக்கூடிய நரகத்தின் நிலைமையை அழிச்சுட்ட நான் உன் திருவடியில விழுந்ததுனாலே காட்டுகிறார். கோடிய மனத்தால் ஜீவ இம்சைகள் பண்ணி திருந்ததுக்கு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு எல்லையே இல்லை என்று சொல்லும்படியான அளவுக்கு நான் ஜீவ இம்சை பண்ணிருக்கேன். கோடிய மனத்தால், கோடிய மனமாவது, கோடிய மனம்னு சொன்னா கிழிய சொன்னேன், கோணலான மனம். கோணலான மனம்னா ருஜுவான வழியில போகாத கோணலான வழியில செல்லக்கூடிய மனம் என்ற வழி. ருஜு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்னா, மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா, மனசு மெய்,
மொழி, மனசு, வாய், சரீரம், இதெல்லாம் பண்ணக்கூடியது எல்லாமே இருக்கும், ஒரே இதுவா இருக்கணும். அப்படி இல்லாத இருக்கிறது மனசன்யத்து வச்சன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனா. துராத்மாவா இருக்கக்கூடிய எப்படி இருக்கும்னா, அவன் மனசு ஒண்ணு நினைக்கும், வாக்கும் ஒண்ணு பேசும், செயல் வேறையாக இருக்கும். ருஜுவா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் ராமச்சந்திர மூர்த்தி தான். பரமன்னு சொல்லக்கூடிய புருஷோத்தமன்னு காட்டுறாரு, மரியாதை புருஷோத்தமன் தானே. அவன் எல்லா இடத்துலயும் அவனுடைய என்ன சொல்றது, அந்த ருஜுவா இருக்கக்கூடிய தன்மையை, அந்த அந்த திரிகரணங்களும் நேர்பட்டு இருக்கக்கூடிய தன்மையை ராமாவதாரத்துல எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். பஞ்சவடியிலே சூர்பனகையை பார்க்கக்கூடிய ராமன். அப்போ அந்த சூர்பனகையானவர் பார்த்த உடனே அவனை கேட்கறான், ராமன் கேட்டா அவன் யார் அப்படின்னு கேட்கறான். அவன் யாருன்னு கேட்ட உடனே இவள் யார், இவள் ராட்சசின்றதை அறிந்தும் என்ன பண்றான், அப்படி பஞ்சவடியிலே சூர்பனகையை பார்த்த காலத்திலே தன்னுடைய விருத்தாந்தங்களை எல்லாம் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவென்று சொன்னான். அதுதான் ருஜுவா இருக்கும் தன்மை. ஆனால் ஆழ்வார் இந்த இடத்துல சொல்றார், கோடிய மனம், கோணலான மனம், ருஜுவா இல்ல, திரிகரணங்களும் வேறு வேறாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, புத்தி சினத்தொழில் திரிந்து நாயினத்தோடும் கோடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து, புத்தி கட்டு போய் என்ன பண்றார், சினத்தொழில்களை செய்தேன். சினம்னா என்ன, கோபம் இல்லையா? கோபத்தினால பண்ணக்கூடிய சிலக்கூடிய தொழிலானது என்ன இருக்குன்னா ஜீவ இம்சை. அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரஹ சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதः ஞானம் புஷ்பம் தபம் புஷ்பம் சாந்தி புஷ்பம் ததைவ ச சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோஹோ பிரீதிகரம் பவேத். 8 புஷ்பங்கள் தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு 8 புஷ்பங்கள் பிடிக்கும். விஷ்ணோஹோ பிரீதிகரம் பவேத். அதுல முதல் புஷ்பம் என்னன்னா அஹிம்சா பிரதமம் புஷ்பம். பிறரை நலியாது இருக்கிறதான் முதல் புஷ்பம். எம்பெருமானுக்கு பிடித்த முதல் புஷ்பம் என்னன்னா அஹிம்சா பிரதமம் புஷ்பம். அப்போ கொடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து எல்லா விதத்திலும் பார்க்கக்கூடிய காலத்துல எம்பெருமானுடைய என்ன சொல்றது, அவனுடைய கருணைக்கு இலக்காகும்படியான காரியம் எதுவும் நாம் உள்ளது. திரிந்து நாயினத்தொடும் திளைத்திட்டு, நாயினத்தொடும் என்று அவர் சொல்லக்கூடிய இடத்துல நாய் என்ற சப்தத்துக்கு அந்த நாய் அப்படின்னு பொருள் கொண்டு, அப்படி நாய் முதலிய கொடிய மிருகங்களை எல்லாம் துணை கொண்டு வேட்டையாடினேன். அதனால வேட்டையாடுறதுன்னு என்ன, ஜீவ இம்சை தானே. அப்படிப்பட்ட ஜீவ இம்சைகளை பண்ணித்திரிந்தேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுகிறார். இல்லைன்னா நாய் போன்ற நீசர்களை சொல்லுறது. அது எனக்கு எப்படிப்பட்டதுன்னா துஸ்ஸகவாசம், ரொம்ப தாழ்ந்த சகவாசம் பண்ணி திருந்தேன் என்று சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது. ஓடியும் உழன்னும் உயிர்களே கொன்னேன். அது சொல்றான், நம்ம தூரம் ஒரு கால தூரம் ஓடினா ஒரு பிராணியை கொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்களா, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை, அவ்வளவு தூரம் ஓடணும்னு மயங்காமல் ஓடினான். எதுல, அதனால அந்த பிராணியை கொல்லணும், அந்த பரஹிம்சை பண்ணணும்ன்றது இருந்த ஊக்கத்தினாலே ஓடியும் முழன்னும் உயிர்களே கொன்னேன், உயிர்களே கொன்னேன். ஏகாரம் அந்த இடத்துல இருக்க. ஏகாரத்துல காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருத்தரை இம்சை பண்றோம். அப்ப இம்சை பண்ணக்கூடிய காலத்துல என்ன பண்றோம், அவன் இடத்துல இருக்கக்கூடிய துணியோ வேற ஏதாவது பணமோ ஏதோ இருந்தா அதை பிடிங்கன்னு துரத்தி விட்டா பரவாயில்ல. அது மட்டும் இல்ல, ஓடியும் முழன்னும் உயிர்களே கொன்னேன், உயிர் கொலை அளவும் செய்தேன். எதனால அப்படின்னா உணர்விலே ஞானம் இல்லை. என்ன ஞானம் இல்லைன்னு, சர்வேஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், பரலோகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ற துளி ஞானமும் இல்லையே. அப்படிப்பட்ட ஞானம் இல்லாததுனால என்ன பண்ணேன், இவ்வளவும் செய்தேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அதனால் நமனார் பாடியை பரிசழித்திட்டேன். ஆனா ஒரு காலத்துல ஞானம் வந்தது அவனுக்கு. கோடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து திரிந்த நாயினத்துடன் திரிந்திட்டு ஓடியும் உழன்னும் உயிர்களே கொன்னேன் உணர்விலே நாதலால் நமனார் பாடியை பெரிதும் பரிசழித்திட்டேன் பரமனே பார்க்கடல் கிடந்தாய் அதலால் வந்துன் திருவடி அடைந்தேன் நைவிசாரணியத்துள் எந்தாய் சொல்லிட்டாரோ இல்லையோ, இது பண்ணிட்டான் பெருமாள் இடத்துல இது பண்ணிட்டான். அதனால என்ன ஆகுதுன்னா, நமனார் பாடியை பெரிதும் பரிசழித்திட்டே, அந்த யமனுடைய அந்த இந்த யமலோகத்தையே என்ன பண்ணிட்டான், ஒழித்திட்டேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது.
அது ரெண்டு விதமான யோசனை. நமனார் பாடியை பெரிதும் பரிசளித்திட்டேன்னு சொல்லக்கூடிய காலத்திலே உயிர்களையே கொன்றேன், உணர்வில்லேன். எதனால? ஒன்னும் தெரியாதனால, ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி பாபம்ன்றது கூட அறியாமல் நான் இது பண்ணேன். அப்படிப்பட்ட நான் உன் திருவடியை அடைந்தேன். அதனால என்ன ஆச்சுன்னா, நமனார் பாடியை பெரிதும் பரிசளித்திட்டேன். பரிசளித்திட்டேன்னா என்னன்னா, யமபுரத்திலே இனிமேல யமனுடைய ஆணை செல்லாதபடி அதை வென்று விட்டேன் அப்படின்னு ஒரு யோசனை தெரிவிக்கிறார். உணர்விலேன் ஆதலால் நமனார் பாடியை பெரிதும் பரிசளித்திட்டேன் அப்படின்னு உள்ளபடியே அன்வயம் பண்ணோமே. ஆனால் சொல்றாரு, இப்படிப்பட்ட கொடிய பாவங்களை, எப்பேற்பட்ட பாவங்களும் ரொம்ப கொடிய பாவங்களை செய்திருக்கப்படியாலே இப்போது இருக்கிற யமனால கூட இந்த கலியனை தண்டிக்க முடியாது. இந்த யமபுரமும் உபயோகமற்றதாக போய்விட்டது. இனிமேல்ட்டு இந்த கலியனை தண்டிக்கணும் அப்படின்னா, இந்த திருமங்கையாழ்வாரை தண்டிக்கணும்னா வேறு யமனும் வேறு யமபுரமும் தான் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும்படியான மகா பாபியாக போனேன் என்று சொல்லக்கூடியதாய் மற்றொரு யோஜனை காட்டுகிறார்கள். மேலே 7வது பாசம். நெஞ்சிலால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் துஞ்சினார் சொல்லும் துன்னறி கேட்டே துளங்கினேன் விளங்கணி முனிந்தாய் வஞ்சனேன் அடியே நெஞ்சினில் பிரியா வானவாதாரவர்க்கென்னும் நஞ்சனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் விளங்கணி முனிந்தாய். கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார்கள். எல்லாரும் அறிந்த விஷயம் தான். கிருஷ்ணன் பிறந்த நாள் முதல்ல அவனை கொல்றதுக்கு அந்த கம்சனுடைய பரிவாரங்கள் தயாராயிடுச்சு. அந்த திருவாய்ப்பாடியிலே முளைக்கக்கூடிய புல் பூண்டுகள் எல்லாம் கூட கிருஷ்ணனை முடிச்சுடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதா இருந்தது. அதுல ஒரு சமயத்துல 2 அசுரர்கள் ஒரே சமயத்துல கிருஷ்ணனை முடிக்க வேணும் அப்படின்னு வந்தார்கள். ஒருத்தன் வத்சாசுரன், ஒருத்தன் கபித்தாசுரன். ஒருத்தன் வத்சாசுரன் சொல்லக்கூடிய ஒரு கன்றினுருவாகி மெய்புலத்தே வந்த கள்ள வசுரன் தன்னை என்று சொல்லும்படியா ஒரு கன்றின் உருவத்திலே வந்தான். மற்றொருவன் எப்படி இருந்தான்னா, ஒரு விலங்காய போல ஒரு மரத்து மேல தொங்கின்றான். இந்த கன்றானது அப்படியே கண்ணனை பார்த்துட்டே இருக்கு. மேல கபித்தாசுரன் அந்த விலங்கனியா பார்த்துட்டு இருக்கான். அவன் இவன் மேல சொல்லணும் கொண்டு பாக்குறான். இந்த கன்றானது அவனை முட்டி தள்ளி கொண்டு போடணும்னு அது பாக்குறது. 2 ஒரே சமயத்துல என்ன பண்றான், ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல என்ன பண்றான், அந்த கன்றுக்குட்டி அந்த கபித்த வத்சாசுரனுடைய பின்னங்கால பிடிச்சு அப்படி சுயத்தி மேல அடிக்கிறான். அது போய் விலங்கணி மேல பட்டு விலங்கணி வீழ முனிந்தாய் விலங்கணி முனிந்தாய் என்று சொல்லும்படியாய் அந்த 2 அசுரர்களும் ஒரே சமயத்திலே முடித்தான் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. ஆண்டாள் பல்லாண்டு பாடக்கூடிய சமயத்தை திருப்பாவையிலே கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி. கையால தானே கிருத்தியம் பண்ணான். கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றின்னு திருவடிக்கு ஏன் பாடுறான்னு அப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு இதுல நின்றுண்டு அவன் இது பண்ணானே. அப்போ அவனோட திருவடியை பார்த்தாலாம். அதை பார்த்து கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றின்னு பாடினாள் ஆண்டாள்னு காட்டுகிறார்கள். அப்படி அந்த விளாம்பழமாய் வந்த அசுரனை முடித்தவன் விளங்கணி முனிந்தாய் வஞ்சனேன் அடியே நெஞ்சினில் பிரியா வானவா. நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், வஞ்சனேன் வஞ்சகனா இருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் எவ்வளவு வஞ்சகனா இருந்தாலும் உன்னுடைய தன்மை பகவானே, உன்னுடைய தன்மை எப்படி இருக்கு தெரியுமா, என் நெஞ்சினிலும் பிரியாது புகுந்து இருக்கிறாயிரே நீ. அப்படிப்பட்ட தேவனே வானவனேன்னு தெரியக்கூடியதா இருக்குது. எனக்குதான் இப்படி இருக்கியா, எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கணும். தானவர்க்கென்றும் நஞ்சனே. அசுரர்களுக்கு எப்பவும் மிருத்யுவாய் இருக்கக்கூடியவன். யார் அப்படிப்பட்டவன் தான், நைமிசாரணியத்துள் எந்தாய். சரி, உங்களுடைய விருத்தாங்கள்லாம் சொல்லும் இந்த பாசுரத்துக்கு அப்படின்னா, நிதியல்லாதன நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் நீதி அல்லாதன செய்தும். நீதி அல்லாத அநீதியான ஒழுக்கங்களை நெஞ்சினாலே நினைந்தேன், வாயினாலே மொழிந்தேன், கைகளினாலே செய்தேன். அதெல்லாம் நெஞ்சால் நினைக்கிறது, பிறகு வாயாலே சொல்றது, அது செய்கையால் அனுட்டித்து பண்ணது எல்லாமே என்னன்னா நீதி அல்லாத அநீதியான ஒழுக்கங்கள். துஞ்சினார் சொல்லும் தொன்னறி கேட்டே. துஞ்சினார் செல்லும் தொன்னறி கேட்டே. துஞ்சினார்னா முடிந்தவர்கள்,
யார் யாருக்கு மரணம் ஏற்பட்டதோ அவர்களெல்லாம் அடையத்தக்க நரக மார்க்கத்தை கேட்டேன். அதை கேட்டேன். கற்றுணர்ந்த பெரியோர் சொல்ல கேட்ட மாத்திரத்துல என்ன பண்ண, துளங்கினேன், நடுங்கினமாய் கொண்டு என்ன பண்ணேன், உன் திருவடி அடைந்தே நெஞ்சினால் நினைந்தும். மன, மொழி, மெய்கள் மூன்றாலும் பாவங்களே செய்து செத்தவர்கள் அவர்கள் போகக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய குடிமை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நடுநடுங்கி போனேன். ஆதலால் வந்தும் திருவடி அடைந்து உன் திருவடிகளை வந்து பற்றினேன்னு சொல்லக்கூடியதா இருக்குது. சிலர் என்ன பண்ணுவா, பாவம் செய்யணும்னு முன்னாடி நெஞ்சால கூட நினைக்க மாட்டார்கள், வாயாலையும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் விதிவசமாக ஏதாவது ஒரு யாத்திரிச்சிகமா ஒரு பாவம் செய்வதற்கு நேர்ந்து போயிடும். அப்படிப்பட்டவர்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டதுன்னா பொறுமைக்கு விஷயமாக இருக்கும். ஆனால் அன்றைக்கே சில பேர் எப்படி இருப்பான்னா, நாம கட்டாயம் பாவம் செய்தே ஆக வேணும் அப்படின்னு நெஞ்சிலே ஒரு ரொம்ப நாளா பாரிப்பு, அதை சுவாயால பல தடவை சொல்லி சொல்லி பார்க்கிறது, அப்படியே செய்கையிலும் செய்யக்கூடியது. இப்படி செய்து தீர்ப்பவர்களுடைய பாவங்கள் எப்படி ஏற்பட்டதுன்னா அனுபவித்தே தீர வேண்டியவை. நீதியல்லாதனை நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் செய்தும் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படி ஒரு துர்நடத்தையில இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட கிருத்தியங்களை செய்து செத்தவர்கள் எப்படி பண்றார்கள், செல்லக்கூடிய தொன்னெறி ரொம்ப பழமையான நெறி எது அப்படின்னு கேட்டால் நரக மார்க்கம். தொன்னெறினா அனாதியான வழி, பல காலமா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். பகவத்கீதையிலே 8வது அத்தியாயத்திலே ஒரு ஸ்லோகம் தருவார். சுக்ல கிருஷ்ண கதிஹ்யதே ஜகத சாஸ்வதே மதே ஏகயா யாத்யனா விருத்தி மத்தியா வர்த்ததே புனகான்னு ஒரு ஸ்லோகம் 8வது அத்தியாயத்திலே. இதுல சொல்லக்கூடியது 2 கதி, 2 வழியை தெரிவிக்கிறார். சுக்ல கதின்ற ஒரு கதி, அது அர்ச்சராதி மார்க்கம். சுக்லம் அப்படின்னு சொன்னாலே வெள்ள வர்ணத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது, அது அர்ச்சராதி மார்க்கத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. கிருஷ்ண கத்தின்னு மற்றொரு மார்க்கம். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கருப்பு வர்ணத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. தூமாதி மார்க்கம், அது இருட்டை காட்டக்கூடியதா இருக்கு. ஆனால் இப்படி 2 பாடல்களும் எப்படிப்பட்டதா இருக்கு, உலகத்துக்கு சாஸ்வதமாய் நித்தியமாக ஏற்பட்டவைகள். இப்படி இவற்றுள்ள சுக்லகதியில செல்லக்கூடியவன், சுக்லகதின்னு சொல்லக்கூடிய சொன்னேன் அர்ச்சராதி மார்க்கம். அப்படி செல்லக்கூடியவன் அந்த வழியில செல்லக்கூடிய எப்படி போறான், நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே, திரும்பி வரதே கிடையாது. அங்க போனவன், அந்த பரமபதத்துக்கு போனவன் எப்படி போகிறான், வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்தடியரோடு இருந்தமை. அங்க போய் அடியவர்களோட போய் சேர்ந்துட்டானா அவன் திரும்பி வரானா, வரல. நீற்றி இன்னி வைகுந்தமாநகர் மற்றது கை அதுவே. இந்த உலகத்துக்கு அவங்க போய் சேர்ந்தவர்கள் திரும்பி வருவதே இல்லை. அப்போ அப்படிப்பட்டவன் சுக்லகதியில செல்கிறான். கிருஷ்ணகதின்னு சொல்லக்கூடிய தூமாதி கதியில போறானே, அவன் எப்படி போறான்னா, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம். போன நாளைக்கு என்ன பண்றான், ஏதோ அதுக்கு அவன் பண்ணிருக்கக்கூடிய அந்த பாப புண்ணியங்களா இருக்கக்கூடிய அந்த கர்மங்களுக்கு அனுகுணமாக ஏதோ அனுபவிச்சு திரும்பி பிறக்கிறான். அப்படின்னு அவன் திரும்பி பிறந்து கொண்டே இருக்கிறான். இப்ப பார்க்கக்கூடிய காலத்திலே அப்ப அர்ச்சராதி மார்க்கம் போலவே தூமாதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கமும் நித்தியமாகத்தான் இருக்கிறது. அதனால 2த்தையும் தொன்னெறி, பழமையான நெறி, வழி அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமாகத்தான் விளங்கக்கூடியது. சாஸ்வதம் நித்தியமாக இருக்கக்கூடிய விஷயத்திலே 2 மார்க்கத்துக்கும் ஒரு ஒப்புமை உண்டு. அதுவும் ஆனா அர்ச்சராதி மார்க்கம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பெரும்பாலும் புல்மூடி கிடக்கும். ஏன்னா நன்மைகளை செய்து எம்பெருமான அடையவர்கள் குறைஞ்ச பேர் தானே இருக்கா. தூமாதி மார்க்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா இடையறாத ஆட்களை உடைத்தா இருக்கும். அதனால வழி எப்படி இருக்குன்னா வழி தேய்ந்திருக்கும்னு சொல்லக்கூடியதா இருக்கு. நீ நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் நீதியல்லாதன செய்தும் துஞ்சினார் சொல்லும் தொன்னறி கேட்டே துளங்கினேன் விளங்கணி முனிந்தாய் வஞ்சனேன் அடியேன். அடியேன் அப்படின்னு ஒரே ஒரு கபடமான ஒரு வார்த்தை அத சொன்னேன். உடனே இவ்வளவு பாவங்கள் நான் பண்ணவனா இருந்தனே, அத மெய்யன்போடு சொன்ன சொல்லாக எம்பெருமான் திருவுள்ளம் பற்றான். அப்ப என்ன பண்ணான், அவன் திருவுள்ளம் பற்றி என்னுடைய நெஞ்சத்தை விட்டு அகலாத நெஞ்சிலேயே குடிகொண்டு இருக்கக்கூடிய சௌசீல்ய குணத்தை படைத்தவனாய் இருக்கிறான் இந்த எம்பெருமான்னு பேசுகிறான். அம்மாழ்வாரும் படம் கையாறு சக்கரத்தின் கருமாணிக்கமே என்ன
பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரா. கையார் சக்கரத்தன்னு கருமாணிக்கமே, கையார் சக்கரத்தன் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைமை சொல்லி, பொய்யதான் சொன்னேன், மெய்யே பெத்தொழிந்தேன். அதே போல இந்த இடத்துல ஆழ்வார் என்ன சொல்றார், அடியேன்னு கபடமா ஒரு வார்த்தை சொன்னா என் நெஞ்சத்திலே வந்து குடிகொண்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. எம்பெருமானுக்கு இவ்வளவு சௌசல்யம் இருக்கே, இது பருத்திகோலர் பக்கத்தையும் இருந்துதான் அனர்த்தமாயிடுமே அப்படின்னு கேட்கிறா. இல்ல இல்ல, வானவா தானவர்க்கென்னும் நெஞ்சனே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். ஒரே ஆள் தானே, பரித்ராணாய சாதுக்களை பரித்ராணம் பண்ணுகிறான், விநாசம் துஷ்கிருத்துகளை விநாசம் பண்ணுகிறான் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டுகிறார். அதுக்கு மேல 8வது பாசுரம், எவினார் கலியார் நலிகவென்று என் மேல் எங்கனே வாழுமாறு ஐவர் கோவினார் செய்யும் கொடுமையை மடித்தேன் குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா. பாவினார் இன்சொல் பன்மலர் கொண்டுன் பாதமே பரவினான் பணிந்து என் அவினால் வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய். குறுங்குடி நெடுங்கடல் வண்ணா நைமிசாரணியத்துள் எந்தாய். திருக்குறுங்குடியில எழுந்தருளிக்கக்கூடிய பெரிய கடல் போன்ற நிறமுடைய நைமிசாரணியத்துள் எந்தாய் என்று எம்பெருமானை ஒரு பல விசேஷணங்களாலே துதிக்கிறார். அதுக்கு மேல இந்த கலிபுருஷன் சொல்லக்கூடியவன் ஆழ்வாரை எப்படி நலியணும்னு நினைச்சான் அப்படின்றத தெரிவிக்கக்கூடியதான் இருக்கிற இந்த பாசுரம். கலியார் நலிகவென் என் மேல் ஐவரையே வினார், எவினார் கலியார் நலிகவென்று என் மேல். கலிபுருஷன், கலியான சொல்லக்கூடிய கலிபுருஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா பிரபு என்ன பண்ணாரா, நலிக அப்படின்னு இது பண்ணான், திருமங்க மன்னரை ரொம்ப இம்சையுங்கோள் என்று தன்னுடைய பரிவாரங்களை அழித்தார். யார் அவருடைய பரிவாரம், என்மேல் ஐவரையே வீணார், ஒத்தர் இல்ல 5 பேர் அமிச்சார். யார் அந்த 5 பேர்னா பஞ்சேந்திரியங்களை ஏவி விட்டாராம். எங்கனே வாழுமாறு, ஐயோ இந்த மாதிரி ஏவிட்டா திருமங்கையாளர் எப்படி வாழ்வார் அப்படின்னு நினைக்கிறார். இல்ல இல்ல, அந்த கலிபுருஷன் மீது பழகத்து வழி உண்டா என்ன? ஏனெனில் நான் என்னுடைய விருத்தம் எப்படி இருக்கேன், என்னுடைய இது எப்படி இருக்கேன், நான் அடியேன் கோவினார் செய்யும் கொடுமையை மடித்தேன். நான் என்ன பண்ணேன், என்னை விட்ட ஏவினார என்னிடம் அந்த இந்திரியங்களா என்ன பண்ண முடியும், குறும்பர்களா இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் செய்யத்தக்க கொடுமைகளை தான் அப்புறப்படுத்தி விட்டேன். ஆழ்வாரை எப்படி பண்ணார்? முதல் பாசுரத்துல என்ன சொன்னார், வானிலா முறுவல் சிறுணுதல் பெருந்தோள் மதரார் வனமுலை பயனே பேணினேன், இந்திரியங்களால் நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன்னு நீ சொன்னேரே, இப்போ அதெல்லாம் தடுத்துட்டேன்றாரு, அது எப்படி அதுன்னு கேட்கிறான். என் நாவினால், என்னுடைய நாவாலே பண்ணேன், நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்கும் முறையுண்டே மூவாது மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம். நாக்கு நம்ம கிட்ட இருக்கு, நாராயணான்னு சொல்றதுக்கு நாமமும் இருக்கு, அதுவும் அறிந்தவர்களாக தரும். அத சொல்லலன்னா எப்படி இருக்கும், மூவாது மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே, சொல்லலன்னா தான் அந்த கதிக்கு போவோம். அது நான் சொல்லிட்டேன், என் நாவினா என்ன பண்ண பாவினாரின் சொல் பன்மலர் கொண்டு நல்ல பாசுரங்கள்லாம் பாடின, நல்ல சந்தங்கள் நிறைந்த இனிய சொற்களாகிற புஷ்பங்களை பலவற்றையும் கொண்டு நான் பாடினேன். பன்மலர் கொண்டு உன் பாதமே பரவி உன் திருவடிகளிலே ஸ்தோத்திரம் பண்ணேன், பரவி பணிந்து உன் திருவடி வந்தடைந்தேன். அதனால என்னாச்சு, நான் கலியை வென்றேன், கலிய புருஷனை வென்றேன்னுட்டான். ஏவினார் கலியார், கலிபுருஷன் என்ன நினைத்தாரா, திருமங்கையாழ்வாரை துன்பப்படுத்த வேணும் அப்படின்னு தனக்கு கையாட்களா இருக்கக்கூடிய இந்திரியங்களை எல்லாம் அழைத்தான். நீங்கள்லாம் போய் திருமங்கையாழ்வார் நல்லா இம்சப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஏவி அனுப்பிச்சு விட்டார். நான் எப்படி இருந்தேன், இத்தனை நாள் இதுக்கு முன்னாடிலாம் இருந்தேனே, அந்த ஸ்திதியில நான் இருந்தேன்னா, வானிலாமுருவல் சிறுணுதல் பெருந்தோள் நான் இருந்திருந்தேனால அந்த பஞ்சேந்திரியங்களால் நான் ரொம்ப துன்பப்பட்டிருப்பேன். ஆனால் தெய்வாதீனமாக நான் எப்படி இருக்கேன்னா, பழைய நிலைமையில நான் இல்லை. நான் எப்படி இருக்கேன், தோள் அவனையல்லால் தொழா என் செவி இரண்டும் கேளவனது இன்மொழியே கேட்டிருக்கும். நீனாகம் சுத்தி நெடுவரை நட்டு
ஆழ்கடலை பேணான் கடைந்த அமுதம் கொண்டு வந்த வெம்மானை புனார மாறுவனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண்ணென்னும் கண்ணல்ல கண்டாமே. இவரே பாடுறார். நீழ்வான் குரல் ஒரு கண்ணல்ல கண்டா, அவனை பார்க்காத கண்ணு கண்ணா. நீழ்வான் குரல் உருவாய் நின்னளந்து மாவலிமண் தாளால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை தோளாத மாமணியை தொண்டற்கிணியானை கேளாச்சவிகள் செவியல்ல கேட்டாமே. அவனுடைய கீர்த்தனத்தை கேட்கலான்னு கேளாச்சவிகள் செவியல்ல கேட்டாமே என்று சொல்லும்படியாய் எல்லாம் என்னுடைய எல்லாமே அவனுக்குன்னு அத்து தீர்ந்தவனா ஆகினேன். அதனால என்னால உன் திருவடிகளை புஷ்பங்களை சமர்ப்பித்தேன், நமஸ்காரங்களை செய்தேன், ஸ்தோத்திரங்கள் பண்ணினேன், இப்படியே என்னுடைய நடவடிக்கைகளா மாத்திட்டேனே. அதனால இந்திரியங்களுடைய அந்த செங்கோல் என்ன சொல்றது, அதனுடைய ஆடம்பரம் எல்லாம் நம்ம இடத்துல செல்லலை, அதெல்லாம் நம்ம இடத்துல விலை போகாதபடி தடுத்து விட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா கலிபுருஷனுடைய கட்டளையானது அப்படியே பறித்து போயிற்று, பறந்து போயிற்று. அப்படிப்பட்ட அந்த கலிபுருஷன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கே வழி இல்லை என்று திருவள்ளம் உவந்த ஆழ்வார் அருளி செய்கிறார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எங்கனே வாழுமாறு யாரு கேட்கிறாங்க, இனி நான் எப்படி வாழ்வேன் என்று ஆழ்வார் இந்திரியங்களுக்கோ கலிபுருஷனுக்கோ அஞ்சு நடுங்குகிறான்னு சில பேர் பொருள் சொல்வார்கள். ஆனால் அது பிரகரணத்துக்கு சேராது. கோவினார் செய்யும் கொடுமையை மடித்தேன் என்று உடனே அருளி செய்கிறாரு. அதனால அப்படி இடத்துல அஞ்சனதாக சொல்லக்கூடாது. இந்த கலிபுருஷன் இனி வாழ்வதற்கு வழி உண்டோ என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார்கள் இந்த இடத்துல. மேலே 9வது வாசனம், ஊனிடைச்சுவர் வைத்தென்புதோன் நாட்டி உரோமம் வேந்த 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போதும் சரணமே சரணம் என்றிருந்தேன். தேனுடை கமல திருவினுக்கரசே திரைகொள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நான் உடைத்தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய். தேனுடை கமல திருவினுக்கரசே, இந்த வாசனம் தான் கீழே தெரிவித்தோம் இல்லையா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணுகிறார். அப்போ இந்த வாசனம் தான் அந்த காட்டு, தேனுடை கமல திருவினுக்கரசே பூவில் பிறந்த பெரிய பிராட்டியாருக்கு பதியானவனே சிவப்பதியே என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. திரைகொள்மா நெடுங்கடல் கிடந்தாய், எப்படிப்பட்டவனாயிருக்க, பிராட்டிக்கு நாயகனாய் இருக்கிறாய், அலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய திருப்பார்கடலிலே கண் வளரக்கூடியவனாய் இருக்கிறாய், நைமிசாரண்யத்தில் இருப்பவனாய் இருக்கக்கூடிய எந்தாயே ஊனிடை சுவர் வைத்து மாமிசத்தை நடுவே சுவராக வைத்து எலும்பு எண்பு தூண் நாட்டு எலும்புகளை எல்லாம் கம்பங்களாக நட்டு உரோமம் இந்த 9 வாசல் மயிர்களை மேலே மூடியாக்கி 9 வாசல் தான் உடை நவத்வாரங்களை உடைய குரம்பை குடிசை போன்ற இந்த சரீரத்தை ஊருடை குரம்பை பிரியும் போது விட்டு பிரியும் காலத்தை உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன், உன்னுடைய திருவடிகளே சரணம் என்று ரட்சமாக வேணும் என்று நினைத்திருந்தேன். நான் உடைத்தவத்தால் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துளிர்ந்தாய், இப்போது என்னுடைய பாக்கியத்தினாலே உன்னுடைய திருவடி வாரத்திலே சேரப்பெற்றேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது பாசுரம். ஊனுடை சுவர் வைத்து ஆழ்வார் தன்னுடைய அத்தியவசாயத்தை எல்லாம் வெளியிடுகிறார் இந்த பாசுரத்தின் மூலமாக. இந்த சரீரத்தை இந்த தேகத்தை, இந்த மனுஷனுடைய சரீரத்தை ஒரு குடிசையாக உருவப்படுத்துறார். குடிசையில எப்படி இருக்க, ஊனிடை சுவர் வைத்து, குடிசையின் உள்ள சுவர்கள்லாம் இருக்க நடுவுல. இந்த சுவர்கள் எதுன்னா இந்த மாம்ச பிண்டங்கள் இருக்கே, அதுதான் சுவர் போல இருக்கிறதா. ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி, குடிசையில தூண்கள்லாம் இருக்க, தூண்கள் நாட்டப்பட்டிருக்குமே, என்பு தூண் நாட்டி, இந்த எலும்புகள் தான் தூண்கள் போல இருக்கிறோம். உரோமம் வேந்த 9 வாசல், குடிசையில பல வாசல்கள் இருக்குமே, நம்ம உடல்ல என்ன நவத்வாரங்கள் பிரத்யட்சமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த குடிசை ஓலைகள்லாம் போட்டு மூடப்பட்டிருக்குமே, இது எப்படி உரோமம் வேந்த 9 வாசல் ரோமங்களாலே மூடப்பட்டிருக்கிறாய் இருக்கிறது. ஆக இப்படி பல வகைகளாக குடிசை என்னலாம் படி இருக்கிறது இந்த உடல். குடிசையிலே நாம் வாழ்வது போல இந்த உடலிலே ஆத்மா வாழ்கின்றது. இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியே கிளம்பக்கூடிய காலம்தான் மரணம்னு சொல்லக்கூடியது. அப்படி மரணம் நேர்ந்த பிறகு இந்த ஆத்மா போய் சேர வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் திருவடிகளே என்கிற அத்தியவசாயம் தனக்கு இருக்குன்றதை முதல் அடிகளாலே 2 அடிகளாலே அருளி செய்தார் ஆழ்வார்.
தேனுடை கமல திருவினுக்கரசே. யமபடர்கள் எல்லாம் என்ன பண்றா, என்னை பற்றி இழுத்து கொண்டு போய் பல வகையான இம்சைகளை செய்வதற்கு பாங்கான பாபங்கள் நம்ம இடத்துல நிறைய உண்டு. ஆனா என்ன பண்ணேன், தேனுடை கமல திருவினுக்கரசே, தேனுடை கமல திருவாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு உன்னை சரணமடையும்படியான பாக்கியம் எனக்கு நேர்ந்தது. புருஷகார பலத்தாலே சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் தலை எடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயணபதம். அப்போ பிராட்டி புருஷகாரத்தினோட ஒருத்தன் போய் அந்த அங்கீகாரம் எம்பெருமானுடைய அங்கீகாரத்தை பெற்றானே, ஆனால் என்ன வருது, எம்பெருமானாலே அங்கீகாரம் பெற்றவனாய் இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களா தீயினில் தூசாகும் என்று சொல்லும்படியாய் போகிறது. பிராட்டிய முன்னிட்டு கொண்டு அங்கீகாரம் பண்ணா கூட என்ன பண்றா, பிராட்டி ஒரு சமயம் என்ன பண்றானா, தன்னாலே புருஷகாரம் பண்ணப்பட்டவனை இவன் நிச்சயமாக பண்ணுவானா, அங்கீகாரம் பண்ணுவானா, அவனுக்கு பெரிய பேற்றை கொடுப்பானான்னு இது பண்றான். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். தன்னடியார் திறத்தகத்து எம்பெருமானுடைய அடியார்களா இருக்கக்கூடியவர். தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கும், சிதகுரைக்குமா குற்றம் சொல்றது. ஒரு ஜீவாத்மாவை கொண்டு போய் பிராட்டி புருஷகாரம் பண்ணி சேர்த்து வச்சுட்டான். சரி, எம்பெருமான நான் இவனை அங்கீகாரம் பண்றேன்னு சொல்லிட்டான். அப்போ கண்டிப்பா இந்த அங்கீகாரத்தை நடத்துவானா இவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே என்ன சொல்றது, அசைச்சு பாக்குறான். ஒரு கம்பை நடுறோம், கம்பை நட்டுட்டு என்ன பண்றோம், கொஞ்சம் குழிய வெட்டி அந்த கம்பை நட்டுட்டு அப்புறம் மண்ணை போட்டு மூடிடுறோம். அப்படி நட்ட கொம்பானது எப்படி இருக்கு, கொஞ்சம் இதுவா இருக்கா, பலமா இருக்கா, உழுந்துருமா அப்படின்னு ஆட்டி பாக்குறோமா இல்லையா, அது போல ஆட்டி பாக்குறேன் எம்பெருமான் பிராட்டியானவர். எப்படி ஆட்டி பாக்குறா, நான் அங்கீகாரம் பண்ணணும்னு ஒரு புருஷகாரம் பண்ணி ஒருத்தனை கூட்டின்னு வந்தனே, அவனுடைய விருத்தாந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். வெளியில அவ்வளவு ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால நீர் பண்ண அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவோம். அமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் அப்ப சொல்றான், என்னடியார் அது செய்யார். என்னடியார் ஆயிட்டானே அவன், அது செய்யார், இனிமேல் அதை செய்ய மாட்டான். செய்தாரேல் நன்று செய்தார் என்பது போல அவர் செய்தால் நன்மையை தான் செய்வார்கள். சுதாச்சாரனை காஞ்சி சுவாமி என்னடி யார் அது செய்யார், எம்பெருமான் சொல்லுவான், என்னடி யார் அது செய்யார் சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ பிராட்டியை முன்னிட்டு கொண்டு இவ்விடத்திலே சரணாகதி பண்ணாள். சரணாகதி பண்ணனால என்ன ஆச்சுன்னா, யமபுரம் சென்று வருந்த வேண்டிய பிரசக்தி எனக்கு ஏற்படவில்லை. உன் திருவடிகளை கிட்டி ஆனந்திக்க வழி ஏற்பட்டு விட்டதுன்னு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன். நானுடை தவம் அப்படின்னா என்னுடைய தவத்தால், இவருடைய தவம் தான். இப்ப திருமங்கையாளோட தவம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுவும் அவனதின் அருளே, எம்பெருமானுடைய திருவுருளையே தன்னுடைய தவமாக சொல்லிக் கொள்வார்கள் ஆழ்வார்கள். உன் அருளாலே உன் அடி பணிந்தோம் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். கடைசியா 10வது பாட்டு, ஏதம் வந்தணுகா வண்ணனாம் எண்ணி எழுமினோ தொழுது மென்னு இமையோர் நாதன் வந்திரைஞ்சும் நைமிசாரணியத்தெந்தையை சிந்தையுள் வைத்து கதலே மிகுத்த கலியன் வாயொலிசை மலைதாம் கத்து வல்லார்கள் ஒதநீர் வையகமாண்டு வெண்குடை கீழ் உம்பரும் ஆகுவர் தாமே. எதம் வந்தருகா வண்ணனாம் எண்ணி, துக்கங்கள் எல்லாம் நம்மிடம் சேராத வகையை நாம் எண்ணி இருக்க வேண்டும். அப்படி இருந்தோமாகலன்னா அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும், தொழுமின் எழுமின் நைமிசாரணத்திலே போய் தொழுங்கோள், தொழுவோம் வாருங்கோள் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வராராம். யார என்ன, தேவர்கள் எல்லாரும் கூட்டு வரான். யார், இமையோர் நாதன் வந்து இறைஞ்சும் தேவேந்திரன் நமக்கு எந்த விதமான துன்பமும் நமக்கு ஏற்படக்கூடாது என்று நினைத்தோமானால் என்ன பண்ணணும், நைமிசாரணத்திலே போய் தொழுவோம் வாருங்கள்னு இமையோர் நாதன் எல்லாரையும் ஆசிரயிக்க பெற்றவன். அப்படிப்பட்டவன் யார், நைமிசாரணிய தெந்தையை, நைமிசாரண்யம் சொல்லக்கூடிய இந்த கஷேத்திரத்தில் எழுந்தக்கூடிய எம்பெருமானை சிந்தையுள் வைத்து தியானம் செய்து காதலே மிகுத்த கலியன் வாயொலிசை மலைதாம் கத்து வல்லார்கள். கலியன் திருமங்கை ஆழ்வார், அவருக்கு பகவத் பக்தி அதிகரிக்கப்பெற்றது. அதிகரிக்கப்பெற்ற திருமங்கை ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்ட இந்த சொல்மாலை, வானிலா முருவல் சிறுநுதல் பெருந்தோள்னு சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை, இந்த சொல்மாலையை
கற்று வல்லார்கள் தாம் அபியசித்தேறியவர்கள் எப்படி இருக்காங்க? ஓத நீர் வையகம் வெண்குடை கீழ் ஆண்டு உம்பரும் ஆகுவர். கடல் சூழ்ந்த இந்த பூமண்டலம் இருக்கு. இந்த பூமண்டலத்துல வெளுத்த குடலின் நிழலின் கீழே அரசாட்சி செய்வார்கள். அதற்கு பின்பு என்ன உம்பரும் ஆகுவர், நித்திய சூரிகளோட சேரப்பெறுவர்கள். காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாசுரத்திலே இமையோர் நாதனாய் இருக்கக்கூடிய நேதம் வந்து அணுகாவண்ணம் துன்பம் நம்மை அணுகாத வண்ணம் இருக்க வேணும் என்று நினைத்தீர்களாகில், இமையோர் நாதனாகிற இந்திரன் என்ன பண்றான்? தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் அழைக்கிறான். நாம எல்லாரும் போய் நைமிசாரணத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிப்போம் வாருங்கோள். அப்படி சேவித்தோம் ஆனால் நம்முடைய ஏதங்கள் அந்த துன்பங்கள் எல்லாம் ஓடி போய்விடும் என்று சொல்லாரே அழைத்து கொண்டு வருகிறான். அப்படி தேவர்கள் எல்லாம் சபரிவாரமாய் சேவித்திருக்கக்கூடிய இடம் என்னதுன்னா நைமிஷாரண்யம். அவ்விடத்திலே அரண்ய ரூபியாக சேவை சாதிக்கின்ற எம்பெருமான் விஷயமாக இந்த திருமங்கையாழ்வார் அருளி செய்த இப்படிப்பட்ட இந்த சொல்மாலையை ஓத வல்லவர்கள் இவ்வுலகத்து அனுபவங்கள்ல விருப்பம் இருந்தனால் அவற்றை நன்று உண்டு கழித்த பின்பு நித்திய சூரிகளின் கோஷ்டிகளும் சென்று சேர்ந்து நித்திய ஆனந்தம் அனுபவிக்கப்படுவார்கள் அப்படின்னு இந்த திருமொழிக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறார், பலசுதையை சொல்லி தலை கட்டுகிறார் என்று சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த 10 பதிகங்கள்னாலே காட்ட வந்த விஷயம் என்னன்னா, எம்பெருமான் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் தரத்திலே சரணடைய வேண்டும். அவ்வாறு சரணடையக்கூடிய காலத்திலே நம்முடைய நிகர்ஷம்னு சொல்லக்கூடிய தாழ்ச்சிகளை எல்லாம் அவனிடத்துல தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாழ்ச்சிகள் நம்முடைய பூர்வ விருத்தாந்தங்கள் விஷய பிராவண்யாதிகள் எல்லாம் அந்த எம்பெருமானாலே கழிக்க பெறும். அதனாலே நமக்கு அந்த உஜ்ஜீவனம் அடைவதற்கு உண்டான உற்ற பேரு பரமபுருஷார்த்தமாய் இருக்கக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும் என்பதை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான விஷயங்களை யதாமதி இவ்விடத்திலே ஜீயர் சுவாமியின் நியமனத்துக்கு அனுகுணமாக விண்ணப்பித்தேன். வார்த்தைகளிலே குற்றம் குறைகள் மலிந்திருக்கும், க்ஷமிக்க பிரார்த்தனை. ஜீயர் சுவாமியுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி வாய்ப்பினுக்கு நன்றி நல்கி அடியனுடைய உரையை இவ்விடத்திலே நிறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே அண்ணங்கரார்ய வர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.